வணக்கம். கதையும் கவிதையும். கம்பராமாயணம் தொடர் சொற்பொழிவு. வழங்குபவர் கவித்தென்றல் மாவு ஞானவடிவேல். தும்பி தமிழ் இலக்கிய அமைப்பு, சென்னை. வருக, வணக்கம். ஐயா போன்றவர்களை எல்லாம் வருக வருக என இந்த தும்பி இலக்கிய அமைப்பின் சார்பாக வரவேற்று, அடுத்ததாக இன்றைக்கு சிறப்பு சொற்பொழிவை ஆற்றுவதற்காக நம்மோடு வருகை புரிந்திருக்கின்ற ஐயா தும்பியின் நிறுவனர் ஞானவடிவேல் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா, உங்களுடைய கருத்துக்களை தாருங்கள். இன்றைய மீட்சி படலத்திலே கிட்டத்தட்ட 358 பாடல்கள் இருக்கின்றன. அவற்றையில் எவையெல்லாம் தங்களுடைய பேச்சில் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது, அதற்குரிய அர்த்தங்களை எல்லாம் தாங்கள் எப்படி எங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றீர்கள் என்பதையெல்லாம் கேட்பதற்காக நாங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றோம். வீழ்ச்சி படலத்திற்கு எங்களை அழைத்து செல்லுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கேட்பதற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். வாருங்கள் ஐயா, உங்களுடைய சொற்பொழிவை தொடருங்கள். மகிழ்ச்சி. அன்பார்ந்த பெரியோர்களே, அருந்தமிழ் சான்றோர்களே, உலகத்தின் அனைத்து திசைகளில் இருந்தும் இந்த இனிய மாலை பொழுதில் தும்பி தமிழ் இலக்கிய அமைப்பு நிகழ்த்துகிற இந்த இலக்கிய சந்திப்பில் உங்களுடைய பொன்னான நேரத்தை, நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிற பொன்னை போன்ற அந்த அரிய உயர்ந்த நேரத்தை ஒதுக்கி இணைந்திருக்கிற உங்களுடைய பாதம் தொட்டு பணிகின்றேன். பெரியோர்களே, கம்பராமாயணத்தை யுத்தகாண்டத்தின் நிறைவு பகுதியிலே நாம் இருக்கிறோம். யுத்தம் முடிவுக்கு வந்துவிட்டால் மகிழ்ச்சி தான் எப்பொழுதும் இருக்கும். அதாவது மகிழ்ச்சியும் இருக்கும், வருத்தமும் இருக்கும். யுத்தத்தில் வெற்றி பெற்றவர்கள் மகிழ்வார்கள், யுத்தத்தில் தோல்வியுற்றவர்கள் வருந்துவார்கள். ஆனால் இந்த கம்பராமாயணத்தை கடந்து யுத்தகாண்டத்தை முடிக்கிற பொழுது எனக்கு அந்த மகிழ்ச்சியும் சோகமும் கலந்த ஒரு மனநிலை வந்திருக்கிறது. என்ன ஒரு மகிழ்ச்சி என்று சொன்னால், விளையாட்டாக தொடங்கிய இந்த கம்பராமாயண அந்த சொற்பொழிவு என்பது உங்களுடைய பேராதரவினாலும் பெரும் ஊக்கத்தினாலும் அன்பான அரவணைப்பினாலும் ஒரு நிறைவு பகுதியை எட்டுகிற காலத்திற்கு வந்துவிட்டதே என்கிற ஒரு மகிழ்ச்சி. என்ன கவலை என்று சொன்னால், கம்பனுடைய பாடல்கள் இன்னும் ஒரு கூட்டத்தோடு முடிந்து விட போகிறதே என்கிற ஒரு கவலை. அப்படி ஒரு ஒரு அருமையான அனுபவத்தை இந்த கம்பராமாயணம் நமக்கு கொடுத்து வந்திருக்கிறது. இந்த நீண்ட நெடிய பயணத்தில் எனக்கு துணை நின்ற உங்கள் அனைவரையும் மிகுந்த நன்றியோடு நான் நினைத்து பார்க்கிறேன். பெரியவர்களே, இன்றைக்கு நாம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். யுத்தம் முடிந்து விட்டது. இந்த மகிழ்ச்சி குறிப்பாக ரமணி பாலசாமி அம்மா முகத்திலே நல்லா தெரியுது. அவங்க இந்த சட்டசபை கூட்டங்கள்ல வெளிநடப்பு செய்வாங்க. சில பேர் அட்டண்டன்ஸ் போட்டுட்டு நடுவுல ஏதாவது ஒரு தீர்மானம் போடுகிற பொழுது அந்த தீர்மானம் பிடிக்காம அதுக்கு மட்டும் வெளிநடப்பு செஞ்சு விடுவார்கள். அந்த மாதிரி ரமணி அம்மா அவர்கள் எல்லா கூட்டத்துக்கும் வந்து யுத்த காண்டத்துல மட்டும் வெளிநடப்பு செய்து விட்டார்கள். அவர்களுக்கு அந்த சோகத்தை தாங்குகிற அந்த பக்குவ மனம் இல்லை. அவ்வளவு எளிய மனம், மலர் போன்ற மனம். அவர்களுக்கு அதை தாங்குகிற அந்த சக்தி இல்லை. ஆகவே அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, இன்றைக்கு யுத்தம் முடிந்து விட்டது. இன்றைய நிகழ்ச்சியிலே நான் பதிவு செய்ய வேண்டும். மிக சிறப்பாக நெறியாளி செய்து கொண்டிருக்கக்கூடிய பொதிகை செல்வராசன் ஐயா அவர்களே, அன்பிற்கும் பாசத்திற்கும் என்றும் பாத்திரமாகிய சகோதரர் போன்ற ஐயா குமாப்பா கல்லணை அவர்களே, மும்பையில் இருந்து எப்பொழுதும் ஆசீர்வதித்து வருகிற பாவரசு முகவை திருநாதன் ஐயா அவர்களே, அன்பிற்குரிய ஆர்சி குமரன் ஐயா அவர்களே, அயல்நாட்டில் இருந்தாலும் உள்நாட்டில் இருந்தாலும் என்றைக்கும் நம் அன்புக்கு பாத்திரமாகி நெஞ்சுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஆசிர் குமரனவர் அவர்களே, அம்மா ரமணி பாலசாமி அம்மா அவர்களே, வாசி நடராஜன் அம்மா அவர்களே, கவிதை களஞ்சியத்தால் நம் அனைவரின் உள்ளத்தையும் ஈர்த்திருக்கிற அன்பிற்குரிய கவியருவி அவர்களே, காவு கிருஷ்ணமூர்த்தி அவர்களே,
மிக சிறப்பாக ஆராய்ச்சி கண்ணோட்டத்தோடு அத்தனையும் அணுகுகிற அன்பிற்குரிய அறிஞர் சமூகி அவர்களே, பல்திறம் பல கலைகளில் வல்ல அன்பிற்குரிய அம்மா சாமி மல்லிகா அவர்களே, நெஞ்சுக்கு நெருக்கமாக அன்போடு எப்பொழுதும் அன்பு பாராட்டுகிற அன்பிற்குரிய ஐயா சீரவை பாரதி அவர்களே, அம்மா பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களே, முனைவர் இரா பூங்கோதையம் அவர்களே, எனக்கு ஒரு ஆசானாக வாய்த்து அவ்வப்போது எனக்கு நல்லுரைகளையும் நல்வழிகளையும் காட்டி வருகிற அன்பிற்குரிய நாவலாசிரியர் லிங்கராசா அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவிருக்கிற பெரியோர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் வணங்கி, இந்த யுத்தகாண்டத்துல கிட்டத்தட்ட 4818 பாடல்கள் எழுதியிருக்கிறார் கம்பர். சென்னை கம்பன் கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த கம்பராமாயண புத்தகத்துல கிட்டத்தட்ட 10,000 பாடல்கள் இருக்கின்றன. இதுல பாதிக்கு பாதி யுத்தகாண்டம் மட்டுமே இருக்கிறது. மீதி காண்டங்கள் 5 காண்டங்களும் சேர்ந்து ஒரு 6,000 சொச்சம் பாட்டு. யுத்தகாண்டம் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 4,800 பாடல் இருக்கிறது. அதற்கு எப்படி ஒரு விளக்கம் சொல்லுகிறார் ஆசா ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் பாத்தீங்கன்னா, எதற்காக யுத்தகாண்டத்தை இவ்வளவு பெரிதாக கம்பன் எழுதினான் என்பதற்கு ஆசா ஐயா ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் சொன்னார். நான் அசந்து போனேன் படிச்சுட்டு, அதை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது எந்த ஒரு படைப்பும் அர்த்தம் இல்லாமல் படைக்கப்படுவதில்லை. ஒரு நல்ல கவிஞன், ஒரு அறிவாளி, அவன் ஒரு படைப்பை சும்மா படைக்க மாட்டான், தேவையில்லாம எழுத மாட்டான். ஏன் கம்பன் இந்த காப்பியத்தை எடுத்தான் நம்ம புரிஞ்சு கொள்கிறோம். அவன் ராமகாதை மேல் பக்தராக இருந்தான். ராமனை கதாநாயகனாக வைத்து பாட வேண்டும் என்று முயற்சித்து காப்பியத்தை எழுதினான். ஆனால் யுத்தகாண்டத்தை ஏன் இவ்வளவு விழாவாரியா எழுதுறான் என்பதற்கு ஆசா ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் ஒரு அருமையான ஆராய்ச்சி குறிப்பு கொடுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, கம்பர் இதை ஆரம்பித்த காலம் கம்பர் இந்த கம்பராமாயணத்தை இயற்ற தொடங்கிய காலம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் ஒரு புதிய மாறுதலை சந்தித்த ஒரு காலம். பல்லவ பேரரசு வீழ்ந்து, சாளுக்கியர்கள் வீழ்ந்து, பாண்டியர்கள் தன்னுடைய வலிமையில் குன்றி, சோழர்கள் தலையெடுத்த காலம் அந்த காலம். அந்த சோழ நாட்டில் தான் கம்பர் இருக்கிறார். இந்த சோழர்கள் விஜயாலயன், பராந்தகன் போன்ற அந்த அரசர்கள் தன்னுடைய வலிமையால், தன்னுடைய படையினால் அனைத்து அரசுகளையும் வென்று தன்னுடைய சாம்ராஜ்யத்தை விஸ்தரித்துக் கொண்டே போன காலம். அப்ப வெற்றி மேல் வெற்றி, வெற்றி மீது வெற்றி என்னை சேரும், நாங்கள் அந்த மாதிரி வெற்றி மேல் வெற்றி அப்படி எடுக்கிற பொழுது அதை பார்த்து புலகாங்கிதம் அடையாமல் ஒரு புலவனாக, ஒரு அறிஞனாக கம்பன் ஒரு காரியத்தை செய்கிறான். அது என்ன செய்கிறான் என்று சொன்னால், இந்த கம்பராமாயணத்தை எழுதுகிறான். அதிலும் இந்த யுத்தகாண்டத்தை விலாவாரியாக எழுதுகிறான். அதற்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு நுண்ணிய உண்மை இருக்கிறது. ஆசாங்க சொல்றார். என்ன சொல்றாருன்னா, கம்பன் மெத்த படித்தவன். அவன் அந்த அரசர்களுக்கு, அந்த சோழர்களுக்கு, அந்த வீரர்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். ஒரு அரசாங்கம், ஒரு அரசன் எப்பொழுது வெற்றி பெறுவான், எதனால் வெற்றி பெறுவான்? அவனுடைய படைகளால் வெற்றி பெறுவான். அன்றைக்கு 4 படை, யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை. இந்த 4 படைகள் எவரிடம் அதிகமாக இருக்கிறதோ அவன் வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அந்த வகையில் சோழர்கள் வெற்றி மேல் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படித்தான் உலகமே நம்பிக்கொண்டிருந்தது. ஆனா தமிழ்நாட்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்பால் புறநானூறுல ஒரு நீதி சொல்றான். 55வது பாட்டு. கடுஞ்சினத்த கொள் களிரும் கடல் பிரிய களிமாவும் நெடுங்கொடிய நிமிர் தேரும். கடுஞ்சினத்த கொள் களிறு யானை, கடல் பிரிய களிமா குதிரை, நெடுங்கொடிய நிமிர் தேர், நெஞ்சுடைய புகழ் மறவர் யாரு? காலாட்படை. நான்குடன் மாண்டது ஆயினும் மாண்ட அறநெறி முதற்றே அரசின் கொற்றம். அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் என்கிற புறநானூற்று பாடைய நெஞ்சிலே அப்படியே ரீங்கரித்துக் கொண்டு, அதை, அந்த தத்துவத்தை, அந்த உலக உண்மையை வெறும் மரத்தினால் மட்டும் வெற்றி அடைய முடியாது.
ஒருவன் மரத்தினால் மட்டும் எந்த காலத்திலும் வெல்ல முடியாது. அறம் அவனுக்கு இருக்க வேண்டும். அறத்தின் துணையன்றி எவனாலும் வெற்றி வீரனாக இருக்க முடியாது என்கிற உண்மையை சோழர்களுக்கு, குறிப்பாக வெற்றி மேல் வெற்றி கண்டக்கூடிய அந்த வீரர்களுக்கு, ஏன்னா அவன் அறம் தாண்டி போய்விடக்கூடாது என்பதற்காக அந்த யுத்த காண்டத்தை விலாவாரியாக கம்பன் எழுதுகிறான். என்னையா அர்த்தம், எப்படி சொல்ற என்று கேட்டால், ராவணனிடம் மிகப்பெரிய படை இருக்கிறது. எத்தனை அக்குரோணி வெள்ளம் சேனை, அவனுடைய படை எத்தனை வெள்ளம் நம்ம கணக்கே பார்க்கல. அவ்வளவு வெள்ளங்கள். ஒருத்தன் போனான்னா ஒரு ராவணனுடைய மகன் போனா அவன் கூட ஒரு 70 வெள்ளம் போகுது. இந்திரசித்து போனான்னா 70 வெள்ளம் போகுது. இப்படி வெள்ளக்கணக்கான சேனை, மூலபலப்படை, அப்புறம் பல்வேறு அயல் நாடுகளில் இருந்த படை, அத்தனை படைகளையும் உடையவனாக ராவணன் இருந்தான். வெற்றி மேல் வெற்றி பெற்ற வீரனாக இருந்தான். ஆனால் ராமனிடம் என்ன இருந்தது? ஒரு குரங்குகள் தான் இருந்தன. எண்ணிக்கையில் பார்த்தா நம்ம அந்த காலத்துல எல்லா உலக நாடுகள்லாம் கருதிய மாதிரி யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை எல்லாம் அதிகமாக ராமனிடம் இருந்தது. ஆனால் ராமனிடம் எதுவுமே இல்லை. ஆனால் கடைசியில் யார் வென்றார்கள் என்று சொன்னால், அறத்தின் வழி நின்ற ராமன் வென்றான். அத்தனை படைகளும் இருந்தாலும் அறம் காக்காத ஒரே காரணத்திற்காக ராவணன் தோற்றான் என்கிற செய்தியை இதை படிக்கிற அத்தனை பேரும் படித்துக் கொண்டிருக்கிற பொழுது அவர்கள் உள்ளத்திலே அது உரைக்கும். ஆகவே அவங்க அறம் மீறி போராட மாட்டாங்க. யோசிச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதை கம்பன் ஒரு புலவனாக இருந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமைக்கு தகுந்த ஒரு புத்திமதியை கதையின் ஊடாக சொல்லுகிறான். நீங்க யோசிச்சு பாருங்க, முகலாயர்கள் வெளியில இருந்து வந்தான் இல்லையா, கஜினி படையெடுத்து வந்தான். என்ன பண்ணான்? கொள்ளையடிச்சுக்கிட்டு தான் போனான் இந்தியாவை. வெள்ளைக்காரர்கள் வந்தார்கள், கொள்ளையடித்து கொண்டு போனார்கள். ஆனா சோழர்கள் யோசிச்சு பாருங்க, வெளிநாடுகளுக்கு போய் வென்று விட்டு நான் ஜெயிச்சுட்டேன்னு கொடியை வச்சுட்டு திரும்பி வந்துடுவான், அவன்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு. சோழர்கள் இலங்கைக்கு போய் இலங்கை நாட்டை அவன்கிட்ட கொடுத்துட்டு நான் ஜெயிச்சுட்டப்பான்ட்டு வெளியே வந்துடுவான். கடாரம் கொண்டான் என்று எழுதுகிறார்கள், கங்கை கொண்டான் சோழர்கள் என்று எழுதுகிறார்கள். ஆனா சோழன் தன்னுடைய பையனை அனுப்பிச்சாங்க, அவருடைய சின்னம்மா பையனை அனுப்பி கடாரத்தை ஆள் என்று சொன்னான். அந்த நாட்டிலேயே கொடுத்து விட்டு உன் ஆட்சி, உன்னுடைய ஊர் என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்டதுன்னு ஒரு முத்திரையை பாய்ச்சிட்டு வந்தானே தவிர, இதெல்லாம் எதுல இருந்து அவனுக்கு அந்த வீரர்களுக்கு போனது, அந்த அரசர்களுக்கு போனதுன்னா நினைச்சு பார்த்தா ஒரு கற்பனை தான். இது கூட காரணமா இருக்கலாம். ராமன் என்ன பண்றான்? சுக்ரீவன் வாலியை வென்று அந்த நாட்டை சுக்ரீவன் கொடுத்துறான். இலங்கையை வென்று ராவனை வென்று விட்டு அவனுடைய தம்பியிட கொடுத்துறான். அவன் எடுத்துக்கல, அயோத்தியில ஒரு பாட்டுன்னு சேர்த்துக்கல. இதையெல்லாம் படிக்கிற பொழுது நம்மை அறியாம அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம்னு நம்ம படிக்கிற பொழுது எப்படி நமக்குள்ள அந்த அறக்கருத்துக்கள், அன்பும் அரணும் உடைத்தாயும் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அதுங்கிற அந்த குரலோடு நாம் புழங்குகிற பொழுது எப்படி அந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீது நன்றும் பிறர் தரவாரா என்று படிக்கிற பொழுது எப்படி அந்த அறக்கருத்துக்கள் நம் உடலுக்குள்ள உள்ளத்துக்குள்ள பூந்து நம்மை உயர்த்துகிறதோ, அது போல இந்த கதைகளுடன் கூடான அந்த நீதி வெறும் பலத்தால் மட்டும் வெல்ல முடியாது. அறம் துணை செய்ய வேண்டும். ராவணன் எப்படி விழுந்தாலும் அது மாதிரி நீ வெறும் யானைப்படையை வச்சு ஜெயிக்க முடியாதப்பா, எங்கே போனாலும் அறத்தோடு போரிட்டால் நீ வெல்லலாம் என்கிற அந்த நீதியை சோழர்களுக்கு சொல்லுவதாக இந்த கம்பன் எழுதினான் என்று ஆசாங்கியா சொல்லுகிற செய்தி 100க்கு 100 உண்மை என்று எனக்கு படுகிறது. அறிஞர்கள் கூடியிருக்க சபையிலே நீங்கள் அறிந்த செய்தியாக இருக்கலாம், அதை பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அப்படிப்பட்ட யுத்தம், அறநெறியின் பட்ட பால் நின்ற ராமன் வெற்றி பெற்ற யுத்தம். அத்தனை படைகள் இருந்தாலும் செல்வங்கள் இருந்தாலும் ராவணன் தோற்ற அந்த யுத்தம் முடிவுக்கு வந்துவிட்டது. முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் முதல்வன் முன்னால் எக்கோடியாலும் விலப்படாய் என கொடுத்த வரமும் என்னை திக்கோடும் உலகனைத்தும் செருக்கடந்த புய வலியும் தின்று மார்பில் புக்கு ஓடி உயிர் பருகி புறம்போயிற்று ராகவன் தன் புனிதவாளி என்று கம்பர் ராவணன் வீழ்ந்த அந்த நொடியை பதிவு செய்கிறார். ஒரு அம்பு ஓடி போய் அவனை தொலைத்து விட்டு போய்விட்டது. இதற்கு அப்புறம் நம்ம போன கூட்டத்துல பார்த்தோம். இதுல என்ன ஒரு சிறப்புனா, இதற்கு அப்புறம் வீடலனுடைய அந்த 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 கதறல், வீடலன் புலவன் என்று சொல்லுகிறார் கம்பர், புலவன் என்று சொல்லுகிறார். அதாவது ஒரு உணர்வுகளை வெளிக்காட்டுவது ஒவ்வொருத்தரை பொறுத்தது.
இப்ப போன ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரோபோ சங்கர் என்கிற ஒரு கலைஞர் இறந்து விட்டார். அவருடைய இறப்புக்கு எல்லோரும் கவலைப்பட்டார்கள். அவருடைய மனைவி வந்து நடனம் ஆடினார். அது ஒரு பெரிய சர்ச்சையா போயிடுச்சு. அவர்களுக்கு தெரிந்த விதத்தில் கதறி அழுது எல்லாம் முடிச்சிட்டு கடைசியா ஒரு நடனத்தையும் ஒரு குத்தாட்டத்தையும் போட்டு அவர்களுடைய உணர்வை காண்பித்தார்கள். எதற்கு சொல்கிறேன், இப்ப இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, சில பேர் நெஞ்சில அடித்து கொண்டு வருவார்கள், வயிற்றை அடித்து கொண்டு வருவார்கள், கதறுவாங்க. சில பேர் பேசாம ஓரமா போய் உட்கார்ந்துருவாங்க, பேசவே மாட்டாங்க. சில பேர் 3 நாளைக்கு பேசாம அழுகாம இருந்துட்டு சரி சொல்லுவாங்க, நீங்க அழுதுருப்பா அவன் சோகத்தை அழுதுறேன்னு. அந்த மாதிரி ஒவ்வொருவரும் ஒரு அவர்களுக்கு தெரிந்த வகையில் வெளிக்காட்டுவார்கள். ஆனால் வீடனன் அவன் சொல்லுகிற உரைகள் அற்புதமா பேசுறான். அதாவது அற்புதம் சொல்ல முடியாது, அவனுடைய விபீடனுடைய அந்த உணர்வுகளை கம்பர் காட்டுகிறார். அவன் புலவன் என்று சொல்கிறார். அந்த புலவனுக்குரிய அந்த 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 நுண்மையோடு அந்த புத்தியோடு அவன் வந்து அழுவதாக அந்த பாடல்களை கம்பர் இங்கே காட்டுகிறார். ரொம்ப சிறப்பான பாட்டு. சில பேர் வராதவங்க இருக்கிறதுனால அந்த ஒரு பாட்டை தொட்டுட்டுக்குள்ள போயிடலாம் நினைக்கிறேன். என்ன சொல்லுகிறான், உண்ணாதே உயிர் உண்ணாது ஒரு நஞ்சு சாணகி எனும் பெருநஞ்சு உன்னை கண்ணால் நோக்கவே போக்கியதே உயிர். உண்ணாமல் உண்ணாது நஞ்சு. நஞ்சை வந்து சாப்பிடாம உயிரை பிடிக்காது, சாப்பிட்டா தான் நஞ்சு நம்ம உயிரை வாங்கும். ஆனா சாணகி அவளை நீ உண்ணவில்லை, கண்ணால் அவர் பார்த்த, அதனாலே உன் உயிரை வாங்கிட்டாளே. அண்ணாவோ அண்ணாவோ அசுரர்தம் புரளயமே, இப்படி ஆயிட்டாயே எண்ணில் ஆற்றல் அண்ணாவோ அண்ணாவோங்கிறான். அடுத்து சொல்றேன், கொல்லாத மைத்துரனை கொன்றாய் என்று அது குறித்து கொடுமை சூழ்ந்து பல்லாளை இதழதுக்கும் கொடும்பாவி நெடும்பாவ பழி தீர்த்தாளே. அந்த சூர்பனகை வந்து உன்னை கருவம் வச்சு உன்னை காலி பண்ணிட்டாப்பா என்று சொல்லி பாடுகிறான். இது கூட ஏன் இப்படி சொல்றான்னு நான் யோசிச்சேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த பழைய கம்பராமாயண பேச்சை வந்து எடுத்து போட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்ப சூர்பனகை படலாம், அதுல ஒரு காட்சி வருது. என்னடான்னா, இவங்க பேசிக்கிட்டு இருக்கிற பொழுது ராமன் சொல்றான், நான் வந்து ஓடி போயிரு, நான் அரக்கர்களை அழிப்பதற்காகவே இங்க வந்திருக்கிறேன். எல்லா முனிவர்களும் கம்ப்ளைண்ட் நிறைய பண்ணியிருக்காங்க, அவர்களை கொல்லுவதுதான் என்னுடைய கடமையாக நான் வந்திருக்கிறேன். ஏற்கனவே தாடையை கொண்டுட்டு நீ ஓடி போயிரு என்று சூர்பனகை சொல்லுகிற பொழுது சூர்பனகை சொல்லுகிறாய், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க, அவங்க எல்லாம் ஒழிக்கிறதுக்கு நானே உனக்கு வழி சொல்றேன்னு சொல்றான். நான் உனக்கு எல்லா மந்திரத்தையும் சொல்லி கொடுத்து அரக்கர்களை வதைப்பதற்கு நான் உனக்கு வழி சொல்லுகிறேன் என்று சொல்கிறாள். அப்படின்னா சூர்பனகைக்கு அந்த எண்ணம் அப்பவே இருந்திருக்குங்கிறத கம்பர் அங்கேயே குறிப்பு வச்சிருக்கிறார். அதை ராவணன் உணரவில்லை. புலவனாகிய புத்திசாலியாகிய இருக்கிறான். ஆகவே அவன் சொல்றான், பல்லாளை இதழதுக்கும் கொடும்பாவி கெடும்பார பழி தீர்த்தாளே என்று சொல்கிறான். அடுத்து என்ன சொல்கிறான், போர் மகளை, நல்ல பாட்டு, போர் மகளை கலைமகளை புகழ்மகளை தழுவியக்கை பொறாமை கூற சீர்மகளை திருமகளை தேவருக்கும் தெரிவறிய தெய்வ கற்பின் பேர்மகளை தழுவான் உயிர் கொடுத்து பழி கொண்ட பித்தா. எத்தனையோ மகள்கள், திருமகளை, அதாவது என்ன, பேர்மகள், போர் மகள், கலைமகள், புகழ்மகள், இத்தனையும் தழுவிய நீ கடைசியில் இந்த பெண்ணை போய் அவள் யாருன்னே தெரியல, அவள் கற்பு எப்படிப்பட்டது என்றே யாருக்கும் விளங்கவில்லை. அப்படிப்பட்ட தெய்வ கற்புடையவராக அவர் இருக்கிறார். அவளை போய் தழுவ நினைத்து பழி கொண்ட பித்தா. நீ தள்ளுவனாயா? அதுவும் இல்லை. ஒரு ஒரு முயற்சியில் வெற்றி பெறாமல் பழியை சுமந்த பித்தா, கிற்கா என்று இன்று பார்மகளை தழுவினையே பனையிருத்த பனைமார்பா அப்படிலாம் சொல்லி புலம்புறான் வீடனன். இப்படி எல்லாம் சொல்லி விளம்புறான். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம், யார் மண்டோதரி வந்து அழறா. அது ஒரு பெரிய கதை. அதுல ஒரு பாட்டு, வெள்ளிருக்கன் சடைமுடியான் வெட்பு எடுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடமின்றி உயிரிருக்கும் இடநாடி இழைத்தவாரோ கல்லிருக்கும் மலர்கூந்தல் சாணகி மனச்சிறையில் சுரந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒரு வாழின்னு அவ புலம்பி அவ அங்கேயே விழுந்து இறந்து போய்விடுகிறாள் மண்டோதரி. அதைத்தான் ஒரு இதுல சொன்னாங்க, ஏன் மண்டோதரி இறந்தா தாரை இறக்கவில்லை? வாலி இறந்துட்டான், வாலி இறந்து விட்டான். வாலி இருந்தவுடன் தாரை இறக்கவில்லை. தசரதன் இறந்து விட்டான், கோசலை இறக்கல, சுபத்திரை இறக்கல, கைகையும் இறக்கல. எல்லாம் அவங்க அப்படியே இருக்கிறாங்க, அவங்க உயிரோட தான் இருக்கிறார்கள். ஆனால் மண்டோதரி மட்டும் இறந்து விட்டாள். ஏன் இறந்து விட்டாள் என்றால் அதற்கு ஒரு ஐயா விளக்கம் சொன்னார். மண்டோதரி ஏன் உயிர் வாழணுமே? அவளுக்கு யார் இருக்கிறான்? தாரைக்கு அங்கதன் இருக்கிறான், கோசலைக்கு ராமன் இருக்கிறான், சுபத்திரைக்கு லட்சுமண் சத்ருகன் இருக்கிறார்கள். ஆனால் மண்டோதரிக்கு இனிமே யாருமே இல்லை, அனைவரையும் கொன்று விட்டு விட்டார்கள். ஆகவே ராவனோடு அவள் கதை முடிந்தது என்று சிறை யுத்த காண்டம் முடிஞ்சு. முடிஞ்சதற்கு பிறகு
இப்போ மீட்சி படலம் இன்னைக்கு தான் தலைப்புக்கு வர்றோம். இந்த மீட்சி படலம் இன்னைக்கு ஒரு படலம் தான். பொதுவா கூட்டங்கள்ல நம்ம 4-5 படலம் வச்சிருப்போம். இன்னைக்கு ஒரே ஒரு படலம் மீட்சி படலம். என்ன காரணம்னா, இந்த மீட்சி படலத்துல வந்து இது ஒரு நாடகம் மாதிரி இருக்கு. எப்படி அந்த சூர்ப்பனகை காட்சி எப்படி ஒரு நாடகம் மாதிரி இருக்குமோ, அது மாதிரி இந்த மீட்சி படலம் ஒரு நாடகம் மாதிரி இருக்கிறது. நிறைய பாத்திரங்கள், நிறைய குறிப்பிடத்தக்க ஒரு அந்த உரையாடல்கள், நிறைய திருப்பங்கள் நிறைந்த படலமாக இந்த மீட்சி படலம் இருக்கு. நம்ம நினைச்சே பார்க்க மாட்டோம். அந்த கிளைமாக்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இது ஒரு திருப்பங்கள் நிறைந்த ஒரு படலமாக மீட்சி படலம் இருக்கிறது. ஆகவே இன்னைக்கு ஒரு படலத்தை மட்டும் நம்ம பார்க்க போறோம். மிக விரைவாகவும் அதே சமயத்தில் முக்கியமான பாடல்களையும் தொட்டுவிட்டு செல்லலாம் என்று சொல்லி நான் தொடங்குகிறேன். பெரியவர்களே, இந்த மீட்சி படலத்துல வீடனன் அழுறானா, அழுத உடனே அவனுக்கு ஆறுதல் சொல்லுகிறார் ராமர். சொல்லிட்டு லக்குவனை பார்த்து நீ போய் இந்த வீடனனுக்கு முடிசூட்டு என்று சொல்கிறார். வீடனனுக்கு முடிசூட்டு வா என்று சொல்றார். வீடனனை வந்து போய் இலங்கைக்கு கூட்டிட்டு போய் இலக்குவன் முடிசூட்டுகிறான். ஏன் முடிசூட்டுகிறான், ஏன் ராமன் முடிசூட்டலன்னு முன்னாடியே பார்த்தோம். ராமன் காட்டுக்கு வந்திருக்கிறான். காட்டுக்கு வந்தவன் நாட்டுக்குள்ள போய் எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஆகவே சுக்ரீவனுக்கும் லக்குவன் தான் முடிசூட்டினான். இப்போ அதே மாதிரி வீடனனுக்கும் லக்குவன் தான் முடிசூட்டுகிறான். சோதியான் மகன், வாயுவின் தோன்றல், மற்ற ஏதியில் வானர வீரரோடு ஏகினி, ஆதிநாயகன் ஆக்கிய நூல்மறை நீதியாடை நெடுமுடி சூட்டுவாய் அப்படிங்கிறான். அதாவது ஆதிநாயகன் ஆக்கிய நூல்மறை நீதியான், ஆதிநாயகன் பிரம்மா அவர்கள் ஆக்கிய அந்த நீதிப்படி நடக்கக்கூடிய அந்த மறைப்படி, அந்த மறைகள் காட்டுகிற வழிகள் படி நடக்கக்கூடிய நீதியான், நீதிமான் யாருன்னா வீடனன். அவனுக்கு நெடுமுடி சூட்டுவாய், நீண்ட நாள் நிலைக்கக்கூடிய அந்த திருமுடியை நீ சூட்டுவாய். நீ யாரு? லக்குவா. எப்படி போய் சூட்டுவாய்? யாரோட போய் சூட்டுவாய்? சோதியான் மகன் சுக்ரீவன், வாயுவின் தோன்றல் அனுமன், மற்றும் ஏதியில் வானர வீரரோடு ஏகி, எல்லா வானர வீரர்களையும் கூட்டிட்டு போய் அங்கே போய் இந்த நீதிமான் இருக்கானே வீடனன், அவனுக்கு நெடுமுடி நீ சூட்டுவாய் அப்படின்னு சொல்லி ராமர் அனுப்புகிறார். அதே மாதிரி எல்லாரும் போய் இங்க எல்லா வேலையும் செய்யறாங்க. செஞ்சு வீடனனுக்கு முடி சூட்டுகிறார்கள். உடனே வீடனன் அங்கே இருந்து முடி சூட்டின அதே அடுத்த கணத்துல நேரடியா உடையாந்து ராமனை பார்த்து அவன் காலிலே விழுந்து வணங்குகிறான். வணங்குறதுக்கு அப்புறம் ராமன் அவனை கட்டி தழுவி கொண்டு நிறைய புத்திமதி சொல்றார், நீதி நெறிகளை சொல்லுகிறார். எப்படி அங்கே சுக்ரீவனுக்கு சொன்னாரோ அதே மாதிரி இங்கேயும் எப்படி இந்த ஆட்சியை நடத்தணும் என்று நீதி நெறிகளை ராமர் வீடனை கட்டி தழுவி கொண்டு சொல்லுகிறார். சொன்னதற்கு பிறகு இந்த வேலை முடிஞ்சு உடனே சீதையை போய் அழைச்சிட்டு வாங்க என்று சொல்லி ராமன் வந்து அனுமனை அனுப்புகிறான். அனுமனை அனுப்புகிற பொழுது கூடவே வீடனும் போகிறான். போய் அழைச்சிட்டு வர்றதுக்காக போகிறான். போகிற பொழுது அனுமன் முதல்ல போயிடறான். ஏன்னா அந்த சீதைக்கு அனுமனை மட்டும்தான் தெரியும். ஆகவே அனுமன் முதல்ல போறான். போயிட்டு ஏழை சோபனம், ஏந்திழை சோபனம், வாழி சோபனம், மங்கள சோபனம்னு வாழ்த்தா சொல்றான். மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். சோபனம்னா மங்களம் உண்டாகட்டும்னு அர்த்தம். திரும்ப திரும்ப சொல்றான். ஏழை சோபனம், ஏந்திழை சோபனம், வாழி சோபனம், மங்கள சோபனம், ஆழியான அரக்கனை ஆரிய சூழியானை துவைத்தது சோபனம். அந்த அரக்கனை ஆரிய யானை ராமன் அழித்தான், சோபனம், மங்களம் உண்டாகட்டும்னு மகிழ்ச்சியோட போய் இங்க கூத்தாடி கொண்டே நல்ல வார்த்தைகளை அனுமன் சொல்லுகிறான். யாருகிட்ட? சீதைகிட்ட. சீதைகிட்ட போய் சொல்றான் எப்படி போர் நடந்துச்சுன்னு. ராவணனுடைய தலை வந்து தரையில கிடந்தது. எப்படின்னா மலை கிடந்தது மாதிரி அவனுடைய 10 தலைகளும் கிடைந்தன. அவனுடைய உடம்பு வந்து கடல் மாதிரி கிடந்துச்சு. அவனுடைய தோல் இருக்கே, அந்த 20 மணி தோள்கள், அது வந்து கடல்ல இருந்து வெளிவந்து ஓரங்கள்ல மிதக்கிற அலைகள் மாதிரி கிடந்துச்சு. அப்படி ராவணன் அழிந்து போனான் என்று சொல்றான். தகவலை சொல்றான். யாரு? அனுமன் சொல்றான். அப்புறம் என்ன சொல்றான்? இந்த ஊர்ல பெண்களை தவிர வேறு யாரும் பிழைக்கவில்லை. வீடனன் என்கிற அரவான், அவன் வந்து நமக்கு அறத்தை பீடுகின்ற வீடனன், அவனுடைய துணையால் இந்த போரில் நாம் வென்று இந்த இலங்கையில் பெண்களை தவிர, அந்த பெண்களை ஏன் உயிர் பிழைத்தார்கள் என்றால் அவர்கள் போருக்கு வரவில்லை. ஆகவே பெண்களை தவிர அத்தனை பேரும் அழிந்து ஒளிந்தார்கள் என்று செய்தியை அவன் சொல்லுகிறான். யாரு? அனுமன் சொல்லுகிறான். சொன்ன உடனே சீதைக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. உடனே
அவளுடைய மகிழ்ச்சி, அவள் உடம்பு வந்து மயிர் கூச்சரிகிறது. அவளுக்கு அந்த பழைய நினைவுகள்லாம் வந்து அவளுக்கு வந்து என்ன சொல்றதே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு ஒரு மகிழ்ச்சி பிரவாகத்திற்கு அவள் ஆளுகிறாள். அதை சொல்றாரு அவரு. அதை அவர் அழகா சொல்றாரு கம்பர். என்ன சொல்றாருன்னா, குனித்த கோல புருவங்கள். அதை கேட்ட உடனே சீதையினுடைய அந்த மெய்ப்பாடுகள் எப்படி இருந்துச்சாம் கம்பர் எழுதுகிறார். குனித்த கோல புருவங்கள், அவளுடைய புருவங்கள் வந்து வளைஞ்சிச்சு. கொம்மை வேர் பனித்த கொங்கை, அவளுடைய மார்புல வந்து வேர்வை அரும்ப ஆரம்பித்து விட்டது. மழலை பனிமொழி, வாய் வந்து மழலை குளர ஆரம்பிச்சிருச்சு. அவ என்ன பேசுறோம்னு அவளுக்கு தெரியல. அழகா சொல்றாரு அடுத்து, நுனித்தது ஒன்று நுவல்வது ஒன்று ஆயினாள். அவ நினைச்சது ஒண்ணு சொல்றது ஒண்ணு ஆயிடுறாளாம். அவ பேசுறப்ப அந்த மகிழ்ச்சியில அவளுக்கு வந்து கண்ணு புருவம் வந்து வளையுது, மார்புகள்ல வந்து வேர்வை பெருகுது, வாய் குளறுது மழலை மொழி. நுனித்தது ஒன்று நுவல்வது ஒன்று, அவை நினைக்கிறது ஒண்ணு பேசுறது ஒண்ணு. அப்படிப்பட்ட நிலைக்கு அவள் ஆகிவிட்டால் கனித்த இன் களி கல்லினின் காட்டுமோ என்கிறார். அதாவது அந்த அந்த அப்போ அவ வந்து அந்த அடைந்த மகிழ்ச்சியானது கல் குடிச்சா ஒருத்தன் என்ன பண்ணுவானோ அது மாதிரி இருந்ததான். அப்படிப்பட்ட மகிழ்ச்சி. கல் குடிச்சவனுக்கு தான் அந்த வில் புருவம் வளையும், மேலெல்லாம் வேக்கும். நினைக்கிறது ஒண்ணு பேசுறது ஒண்ணு, நினைக்கிறது ஒண்ணு பேசுறது ஒண்ணா இருக்கும் கல் குடிக்கிறவனுக்கு. அந்த மாதிரியான களிப்போடு சீதை அந்த நிகழ்ச்சி, அந்த களிப்பு மகிழ்ச்சி அடைந்தாள்னு சொல்லுகிறார். உடனே பேசாம இருக்கலாம் சொல்லி அந்த மகிழ்ச்சி அடைஞ்சவங்கள பேசாம இருக்கலாம். உடனே அனுமன் கேட்கிறான், என்னம்மா நீங்க ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க என்று கேட்கிறான். கேட்ட உடனே அவர் சொல்றாளாம், நீ சொல்லிட்டு போன அன்னைக்கு நீ வந்து உங்களை சிறை விடுவிப்பேன் என்று நீ சொல்லிட்டு போனாப்பா, அதே மாதிரி என்னை வந்து சிறை விடுச்சு இன்னைக்கு வந்து நிக்கிற. நான் என்ன சொல்றது, எனக்கு பேச்சே வரல. நீ அதை உனக்கு என்ன சொல்லுவது என்று தெரியாமல் நான் வந்து பேச வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்றான். யாரு? சீதை சொல்லுகிறாள். உடனே அனுமன் சொல்றான், இந்த அரக்கியர்கள் தானே உங்களை இந்த படாத பாடுபடுத்தார்கள், அத்தனை பேரையும் நான் கொலை பண்ணிடுறேன், கொன்னுறேன் அப்படிங்கிறாரு. உடனே எல்லாரும் அவங்க போய் அரக்கியர்கள்லாம் போய் சீதையை போய் வேண்டுறாங்க, காப்பாத்துங்க. உடனே சீதையை சொல்றாங்க, அவங்கள ஒண்ணும் பண்ணாதீங்க, கூனியின் கொடியார் அலரே இவர். கூனியை காட்டிலும் கொடியவர்களா இவர்கள், விடு, இவர்களை விட்டு மன்னித்து விடு என்று சொல்லுகிறார். ஏன் கூனின்னு சொல்றா? கூனி வந்து பிளான் பண்ணி பண்ணான். ராவனை தண்டிக்க வேண்டும், ராவனுக்கு இடையூறு செய்ய வேண்டும் என்ற சதி செய்து கூனி அதை செய்கிறாள். ஆனால் இந்த அரக்கியர்கள் அதை செய்யவில்லை. ராவனுக்கு பயப்பட்டு அவன் சொன்ன வேலையை செய்தார்கள். ஆகவே கூனியின் கொடியர் அலரே இவர், ஆகவே அவர்களை விட்டுவிடு என்று சீதை சொல்லுகிறாள். உடனே அடுத்து பிராட்டி அவளுடைய அருளை நினைத்து, அவளுடைய நல்ல மனதை நினைத்து அனுமன் அவளை வணங்குறான். உடனே இந்த சமயத்துல வீடன் வந்து அவளுடைய திருவடிகளை வணங்குகிறான். வணங்கி, நீங்க வந்து பூணத்தக்க கோலம் புனைந்து ராமன் பக்கம் எழுந்தருள்க, இப்படி இருக்காதீங்க, நல்ல ஒரு உங்களை அலங்கரித்துக் கொண்டு அந்த நிலையோடு வந்து ராமனை பாருங்கள் என்று சொல்லுகிறார். வீடனன் சொன்ன உடனே சீதை சொல்லுகிறான், நான் அப்படி வரக்கூடாது, நான் எப்படி இருந்தேங்கிறத வந்து இந்த உலகம் பார்க்கணும், ஆகவே நான் இப்படியே வருகிறேன் என்று சீதை சொல்லுகிறாள். ஆனால் இது ராமனுடைய கட்டளை, நீங்கள் உங்களை அலங்கரித்துக் கொண்டுதான் வர வேண்டும் என்று வீடன் சொல்லுகிறாள். அதாவது யான் இவன் இருந்த தன்மை இமையவர் குழுவும். சீதை சொல்றா, நான் இங்க எப்படி இருந்தேன் அப்படிங்கிற தன்மையை இமையவர் குழுவும், தேவர்களும், எங்கள் கோணும், எங்கள் ராஜா யாரு ராமனும், முனிவர்தம் கூட்டமும், முனிவர்கள் அத்தனை பேரும், குலத்துக்கு ஏற்ற வான் உயர் கற்பின் மாதர் ஈட்டமும், கற்புடைய எல்லா பெண்களும் காண்டல் மாட்சி, நான் எப்படி இருந்தேன் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறத இவர்கள் காண்டல் மாட்சி, அவர்கள் பார்ப்பதுதான் நியாயம். யாராரு? இந்த முனிவர்கள், எங்க ராமன், தேவர்கள் அத்தனை பேரும் நான் எப்படி இருந்தேன், எந்த கோலத்துல இருந்தேன், எவ்வளவு சிரமப்பட்டு இருந்தேன் இப்படியே பார்க்கணும், அதான் உண்மை. மேல்நிலை கோலம் கோடல் விழுமியது அன்று வீர, இதை விட்டுவிட்டு நான் வந்து ஒரு நல்ல ஒரு அலங்கரித்து கொண்டு வருவது நல்லதில்லை வீரா வீடனா என்று அவள் சொல்லுகிறாள். ஆனா நீங்க அணியெல்லாம் புனைந்து கொண்டுதான் வர வேண்டும், இதுதான் ராமனுடைய கட்டளைன்னு வீடனன் சொன்னதுக்கு அப்புறம் உடனே எல்லா அரக்கியர்களும் சூழ்ந்து அவளுக்கு வந்து அவளை நீராட்டி எல்லா அலங்காரமும் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். அப்போ கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். சீதையை கூட்டிக் கொண்டு வருகிற பொழுது அவளை பார்ப்பதற்கு ஒரே தள்ளுமுள்ளு நடக்குது. அவர் எப்படி இருப்பான்னு பார்க்கறதுக்காக எல்லோரும் நெருக்கி தள்ளி கொண்டு வருகிறார்கள். முனிவர்கள், தேவர்கள் எல்லாரும் வருகிறார்கள்.
அவர்கள் மனைவிகளோடு தேவர்கள்லாம் வருகிறார்கள். அப்ப அந்த கூட்ட நெரிசலை பார்த்து அரக்கர்கள் எல்லாம் அடிச்சு விரட்டுறாங்க. அதை பார்த்து ராமன் கோச்சுக்கிறாரு. ஏன் அவங்கள பண்றீங்க, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது என்று சொல்லி வீடனிடம் கடிந்து கொள்கிறார். ஏன் இப்படி முரட்டுத்தனமாக நடந்து கொள்கிறாய் என்று அந்த அரக்க வீரர்களையும் வீடனையும் கடிந்து. வீடன் உடனே பயந்துறான், என்னமோ பண்ண போறாருன்னு சொல்லிட்டு. உடனே அவர்களெல்லாம் விலக்கி விட்டு சீதை இங்கே வர்றான். நாடகம் இப்போ ஆரம்பிக்குது. முதல் காட்சி முடிஞ்சிச்சு, இப்ப அடுத்த காட்சி நாடகம். வந்த உடனே இப்போ வந்து போர்க்களத்துக்கு வரா சீதை வருகிறாள். ராமன் அங்க இருக்கான். அந்த ராமனை பார்க்கிற பொழுது அனுமனை நினைக்கிறாள் சீதை. இப்ப நான் இந்த நிலைமைக்கு என்னுடைய துயர் தீர்வதற்கு அனுமன் தானே முக்கிய காரணம் என்று நினைக்கிறாள் சீதை. அதை வந்து இவனுக்கு நம்ம என்ன பண்றது என்று யோசிக்கிறாள். அவனுக்கு என்ன ஒரு நன்மை செய்வது என்று யோசிக்கிறாள். அப்பொழுது இந்த பாட்டு சொல்றான். சீலமும் காட்டி என் கணவன் சேவக கூலமும் காட்டி என் குலமும் காட்டி இஞ்ஞாலமும் காட்டிய கவிக்கு குரங்கு அனுமனுக்கு நாளாரா காலமும் காட்டும் கொள் என் கற்பு என்றார். அந்த அதாவது வாழ்க்கையே இழந்து விட்டா, குழப்பம் நினைக்கல. அதாவது யானையின் அதாவது பாம்பின் வாய்க்குள் போன தவளை மாதிரிதான், நெருப்புக்குள் புகுந்த ஒரு தூசு மாதிரிதான் அவ ராவணனுடைய இடத்துல இருந்தது. அவள் வீழ்வாள் என்ற நம்பிக்கை அவளுக்கு கொஞ்சம் கூட இல்லை. ஆனால் அந்த நம்பிக்கையை விதைத்து அவனுக்கு தூக்கம் ஊட்டி அதை நிறைவேற்றியும் காட்டிய அந்த அனுமனை நன்றியோடு நினைத்து பார்க்கிறாள் சீதை. இதான் ஒரு அற்புதமான காட்சி. புருஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி போய் ஆகான்னு போய் பார்க்கல. அவர் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு யார் காரணம்? இந்த அனுமன். இவனுக்கு நான் என்ன பண்ண போறேன் என்று அவள் அதை நன்றோடு நினைத்து பார்த்து சொல்றா. என்ன சொல்கிறாள்? சீலமும் காட்டி என்னுடைய கற்பு ஒழுக்கத்தை என் கணவனுக்கு காட்டி. நான் கற்புடையவள்னு சொன்னதுனால தானே வீட்டுக்காரன் அழைச்சிட்டு சொல்றாரு. ஆகவே என் கற்பை வந்து இவன் சொல்லியிருக்கான். யாரு? அனுமன் சொல்லியிருக்கான். சீலமும் காட்டி என் கணவன் சேவக கோலமும் காட்டி, என் கணவன் எப்படிலாம் சண்டை போட்டான்னு என்கிட்ட எனக்கு சொல்லி, என் குலமும் காட்டி என் பிறந்த குலத்தையும் புகுந்த குலத்தையும் அதனுடைய புகழையும் நிலைநிறுத்தி இந்த ஞானம் முழுவதையும் காட்டிய இந்த கவிக்கு யாரு? அனுமனுக்கு நான் என்ன காட்டப் போகிறேன் என்று சொல்லுகிற பொழுது என் கற்பு, என்னுடைய தூய கற்பு நாளரா காலமும் காட்டுமோ. நாள் அரா காலம், காலம் இருக்கு பாத்தீங்களா? அந்த காலம் வந்து அது முடிவில்லாது, அது போய்கிட்டே இருக்கும். இந்த காலத்தோட பயணிக்கிறாள். ஒரு பெரிய ட்ரெயின் போகுது சென்னையில இருந்து கோயம்புத்தூருக்கு வருதுன்னு வைங்க. அது மாதிரி இந்த காலம் முதலில் இருந்து முடிவிலி நோக்கி போய் கொண்டிருக்கிறது. சென்னையில இருந்து கோயம்புத்தூருக்கு வரும்போது நடுவுல சில பேர் இதுல காட்பாடியில இறங்குவாங்க, சேலத்துல இறங்குவாங்க, ஈரோட்ல இறங்குற மாதிரி பயணிக்கிற மனிதர்கள் அவர்கள் நேரம் முடிந்தவுடன் இறந்து விடுகிறார்கள். அவர்களுடைய நாள் அருந்து விடுகிறது. அந்த பயணிக்கிற மக்களுடைய நாள் அருந்து விடுகிறது. ஆகவே அவர்கள் இறங்கி விடுகிறார்கள். ஆனால் நாளரா காலம் காட்டும் இந்த யாரு? இந்த கவிக்கு என் கற்பு. அப்ப அவனுக்கு இறப்பே இல்லாத சிரஞ்சீவி தன்மையை என் கற்பு அவனுக்கு வழங்கட்டும்னு அவர் நினைக்கிறான். என்ன ஒரு அருமையான பாட்டு பாரு. அதாவது போய் உடனே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு காரணமான அனுமனுக்கு ஒரு வரத்தை கொடுக்கிறான். என்ன ஒரு அற்புதமான ஒரு பண்பு. என்ன சொல்லிட்டு போறான். போன உடனே இந்த சிரஞ்சீவி தன்மை அவனுக்கு வரட்டும் என்று சொல்லிட்டு உடனே விமானத்துல இருந்து இறங்கி ராமனை தொழுது அவனுடைய இயக்கத்தை தீர்த்து கொள்கிறான். அப்ப சொல்றான், என்ன சொல்றான்னா, இனி நான் மறப்பினும் நன்று இறப்பினும் நன்று. நான் பார்த்துட்டேன். பிறப்பினும் துணைவனை பிறவி பேர் இடர் துறப்பினும் துறைவனை தொழுது நான் இனி மறப்பினும் நன்று இறப்பினும் நன்று. அவ கூப்பிட்ட உடனே இனிமே இந்த எல்லாத்தையும் மறந்தாலும் சரி இறந்தாலும் சரி, இனிமே எனக்கு என்ன வேணும்? எனக்கு கணவனை நான் பார்த்து விட்டேன், அவன் காலடியை நான் தீண்டி விட்டேன்னு அவள் வந்து நினைக்கிறாள். இந்த சமயத்துல ராமர் அடுத்த நாடகத்தினுடைய அடுத்த காட்சி, அதான் நான் சொன்னேன்னா அந்த ட்விஸ்ட். ராமன் சீதையை பார்க்கிறான். அதை எப்படி பார்க்கிறாரு? கம்பர் எழுதுகிறார், கற்பினுக்கு அணியை பெண்மை காப்பினை பொற்பினுக்கு அழகை புகழின் வாழ்க்கையை தற்பிரிந்து அருள்புரி தருமம் போலியை அற்பின் அத்தலைவனும் அமைய நோக்கினான் என்று எழுதுகிறார். கற்பு என்னும் குணநலத்துக்கு அரசு அவள் சீதை. பெண்மை குணங்களுக்கு அவள் வாழ்விடம். அழகிற்கு அழகாக விளங்குபவள், புகழுக்கு புகழ் தருபவள். அப்படிப்பட்ட சீதையை அன்பினால் ராமன் பார்த்தான்.
பார்த்துட்டு அடுத்த நொடி மாறிடுறான்ப்பா. அடுத்த நொடி அவனுடைய உணர்வுகள் மாறுகின்றன. ஒரே ஒரு நொடி. ஓகே. அடுத்த நொடி வந்து அவனுடைய உணர்வு மாறுகிறது. சீதையை வந்து அன்போட ஒரு நொடி பார்க்கிறான். பார்த்துட்டு சினந்து நோக்குகிறான். அடுத்த நொடி எப்படி பார்த்தானா, படம் எடுத்து சீருகிற பாம்பு மாதிரி பார்த்தான். படம் எடுத்து சீருகிற பாம்பு மாதிரி பார்த்தானா. அது எப்படின்னா, ஒரு மயில் இருக்கு. அந்த மயில் போன்ற சீதையை வந்து ஒரு படம் எடுக்கிற பாம்பு மாதிரி சீரனான்னு சொல்றாரு கம்பர். அந்த நிலையை அப்படியே கொண்டு வந்து காமிக்கிறார். என்ன சொல்லுகிறான், ஊன் திறம் உவந்தனை பேசுறாங்க, கடுமையா பேசுறான். ஊன் திறம் உவந்தனை ஒழுக்கம் பாழ்பட மாண்டிலை முறை திறம்பு அரக்கன் மாநகர் ஆண்டு உறைந்து அடங்கினை அச்சம் தீர்ந்தி என விரும்பும் என்பதோ அப்படி இருக்காரு. என்ன சொல்றாருன்னா, ஊன் திறம் உறைந்தனை, நல்ல சாப்பாடு இருந்திருக்கும், அரக்கர்கள் நல்லா எல்லா விதமான பதார்த்தங்களும் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் சாப்பிட்டியா? ஒழுக்கம் பாழ்பட உயிரோட இன்னும் இருக்கிறியா? அந்த அறமுறை தீர்ந்த அந்த ராவணன் அரக்கன் அவனுடைய நகரில ரொம்ப மகிழ்ச்சியா எந்த ஒரு பிரச்சனை இல்லாம இவ்வளவு நாள் இருந்தியா? இப்ப எதற்காக இங்க வந்த? எதற்காக இருந்த? என்ன வந்து இன்னமும் ராமன் ஏத்துக்குவான்னு நினைச்சிட்டு வந்தியா அப்படின்னு கேட்கிறாரு. ராமன் எப்படி பாருங்க, சுடுசொல். இந்த சுடுசொல் சொல்றது பாம்பு சீர்ற மாதிரி சொல்றாரு. ஊன் திறம் ஊந்தின, அங்க நல்ல சாப்பாடு இருந்திருக்கும், அந்த இறைச்சி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டியா? உன்னுடைய ஒழுக்கம் பால்பட அங்க இருந்தாயா? அரக்கர்களுடைய மாநகரில் எந்த பயமும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருந்தாயா? இப்ப எந்த நடப்போட திரும்பி வந்த? ராமன் ஏத்துக்குவான்னு நினைச்சு வந்தியா என்று கேட்கிறார் ராமர். இப்படி எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. அப்புறம் சொல்றாரு, நான் வந்து உன்னை மீட்கணுங்கிறதுக்காக நான் அதை சண்டை போடல. என்னுடைய பிழை உன்னை விட்டது. அந்த பிழையை வந்து சரி செய்யத்தான் நான் இங்க வந்தேன், வந்து இவ்வளவு பெரிய சண்டை போட்டேன், தவிர உன்னை மீட்கணுங்கிறதுக்காக நான் வரலமா அப்படி சொல்றான். உன்னை சிறையிலிருந்து மீட்பதற்காக நான் வரல. உன்னை மீட்பான் பொருட்டு உவரி தூர்த்து, கடலை தூர்த்து ஒளிர் மின்னை மீட்டொரு படை அரக்கர் வேறற பின்னை மீட்டு உருவகை கடந்திலேன். அரக்கர்கள் எல்லாம் அழித்து கடலை தூத்து இதை பண்ணதுக்கு காரணம் உன்னை மீட்பதற்காக அல்ல, பிழை என்னை மீட்பான் பொருட்டு, என் பிழையை தீக்குவதற்காக இந்த இலங்கைக்கு நான் வந்தேன், உன்னை அழைச்சிட்டு போறதுக்காக வரல அப்படிங்கிறான். எப்படி இருக்கும் பாருங்க. மனத்திலும் இனிய மண்ணுயிரின் வான்தசை அருந்தினை, அதை அடுத்து சொல்றான். இந்த மாதிரி சாப்பாடு நல்லா சாப்பிட்டியா? அவங்க நல்லா சந்தோஷமா இருந்தியா? இங்க எதுக்கு வந்த என்று பேசுகிறார். அப்புறம் சொல்றான், நல்ல குலத்தில் நீ பிறக்கலை, கோழியில் கிரீடம் போல் நிலத்தினில் பிறந்தனை. அதாவது இந்த குறிக்கோளே இல்லாத, அதாவது இந்த மணி எல்லாம் இருக்கு பாருங்க, மற்ற மணிகள்லாம் நல்ல கடல்ல முத்து பிறக்குது, கடல்ல முத்து பிறக்குது. ஆனா நீ வந்து அந்த மாதிரி மற்ற மணிகளை போல் நீ இல்லை. நீ என்னன்னா நிலத்துல பிறந்தவன், மண்புழு மாதிரி இப்படி யாராவது சொல்லுவாங்களா? இப்படி யாராவது நினப்பு வருமா? முதல்ல வீட்டுக்காரரு ராமர் சொல்றாரு மனைவியை பார்த்து, நீ வந்து பிறந்த குலம் சரி, நீ வந்து இந்த நிலத்துல இருக்குமே மண்புழு, அந்த மாதிரி நீ நிலத்துல பிறந்தவ, அதனாலதான் நீ இப்படி இருந்தக்க, இன்னும் சாகாம இருக்க. நிலத்துல மண்புழு மாதிரி குறிக்கோள் இல்லாத, கோழியில் கீடம் போல், கோள் இல்லாத குறிக்கோள் இல்லாத கீடம் மண்புழு போல நிலத்தில் பிறந்தவள் நீ என்று பேசுகிறார். இத கேட்ட உடனே எப்படி இருக்கும் சீதைக்கு? சீதை உடனே சீதை எப்படி இருந்தாலும் அதுக்கு கம்பர் ஒருமை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு பெரிய பாலை, சகாரா பாலைவனம் மாதிரி பாலை, அந்த பாலை நிலத்துல ஒரு மான் மாட்டிக்கிடுச்சு. அந்த மான் வந்து பைய நடந்து வழி தேடிக்கிட்டு வருகிற பொழுது தொண்டைய வந்து கடுமையான தாகம், என்ன பண்றதுனே தெரியல. அப்ப அந்த ஒரு தாகத்தை வந்து, தாகத்துல பார்த்தா தூரத்துல ஒரு சின்ன ஒரு குளம் மாதிரி இருக்கு, தடாகம் இருக்கிறது. அந்த கடாகத்தை போய் அப்பா அதை போய் பிடிச்சி இந்த உயிரை காப்பாத்திக்குவோம் அப்படின்னு அந்த தண்ணி இடத்தை போய் அந்த மான் தொடும் பொழுது அங்க ஒரு பெரிய தடை வந்து அந்த தண்ணீரை குடிக்க விடாமல் தடுத்தால் எப்படி இருக்குமோ அது போல நிலையை அடைந்து மயக்கம் போட்டாலாம் சீதை. எப்படி ஊமை சொல்றாரு பாருங்க, பருந்து அடர் சுரத்திடை, பருந்துகள் இருக்கிற சுரம்,
பாலைவனத்திடை. பருகு நீர் நசை வருந்து அருந்துயரினால் மாளலுற்ற மான். அதாவது நீர்வேட்கையால் வருந்துகிற அந்த அந்த மான் இருந்தடம் கண்டு, அது இருக்கிற தடத்தை பார்த்து, அதன் எய்துரா வகை, ஆனால் அதை எய்து முடியாத வகையில் பெருந்தடை உற்றன பேதுற்றாள். ஒரு தடத்தை பார்த்து ஆனால் அதை எய்த முடியாத அதற்கு ஒரு பெருந்தடை வந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் மயக்கம் போட்டே விழுந்துட்டா சீதை. உடனே மாருதி என்னை பார்த்து அப்ப பேசுறா. இப்ப உடனே பேசுறா சீதை. மாருதி என்னை பார்த்து, உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா, நான் எப்படி இருந்தேன்னு சொல்லலையா? தூதுவன்கிறது இங்க உள்ளதை இங்க சொல்லணும், அங்க உள்ளதை இங்க சொல்லணும், இங்க உள்ளதை அங்கே சொல்லணும். அவன் நான் இருந்த நிலையை உன்னிடம் சொல்லலையா என்று கேட்கிறான். பிறகு நான் இவ்வளவு நாள் எதுக்கு தவம் பண்ணேன், ஏன் இவ்வளவு துயரப்பட்டேன், உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக தானே இவ்வளவு பட்டேன். இதுவே நான் இனிமே பிழைச்சி இத்தனை நாள் இதற்கு எதுக்காக நான் உயிர் பிழைத்துக் கொண்டிருந்தேன் என்று அவள் கேட்கிறார். அப்படி சொல்றா, உன்னை பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு துயரப்பட்டு கொண்டு அத்தனையும் சகித்து கொண்டு நான் இருந்தேன். ஆனா நீ இப்படி சொல்றதை கேட்டா நான் ஏன் அப்படி இருந்தேன், பித்தன் போல் இருந்திருக்கிறேன் என்று அவள் சொல்கிறார். எத்தவம் என்னலம் என்ன கற்பு நான் இத்தனை காலமும் உழந்த இதெல்லாம் பித்து எனலாய், அத்தனையும் பித்து பைத்தியக்காரத்தனம்ங்கிற மாதிரி நீ பேசுகிறாய் என்று சொல்லுகிறார். பிறகு அப்ப சொல்றா, அதாவது இந்த மும்மூர்த்திகள் இருக்கா பாத்தீங்களா, பங்கையத்து ஒருவனும் விடையின் பாகனும் சங்கை தாங்கிய தர்மமூர்த்தியும். அது தாமரை இருக்கக்கூடிய பிரம்மன் சிவன், தர்மமூர்த்தி சங்கு தாங்கிய தர்மமூர்த்தி திருமால். இவர்களுக்கு மங்கையின் மனநிலை உணர வல்லரோ. அவர்கள் எல்லாம் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் அவங்களால மங்கையினுடைய மனநிலை அவர்களால் உணர முடியாது. அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி தெரியும், உன்னை போய் என்ன குறை சொல்றது? ஆறு அது ஆழம் இல்ல அது சேரும் கடல். இளையராஜா போட்டாரு, ஆழம் எது ஐயா அந்த பொம்பளை மனசுதாயான்னு போட்டாரு. அது மாதிரி இந்த மும்மூர்த்திகளாலும் அறிய முடியாதது மங்கருடைய மனநிலை. அப்படிப்பட்ட இருக்கும் பொழுது ராமா உனக்கு எப்படி என்னுடைய மனநிலை தெரியும், என்னுடைய கவலை தெரியும், என்னுடைய துன்பம் தெரியும், நான் எப்படிப்பட்ட என்னுடைய அந்த உணர்வுங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? அதுல ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. அப்புறம் சொல்றான், ஆதலின் இனிமே நான் சாவரதை காட்டிலும் வேற வழி இல்லை, அதில் சாவரதை காட்டிலும் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்றான். அதுக்கு முன்னாடி ராமன் ஒரு வார்த்தை சொல்றான். என்ன சொல்றான்னா, வர விட்டுட்டேன். இப்படிலாம் வரிசையா சொல்லிட்டு வரானா ராம சொல்றாரு, இப்படிலாம் வரிசையா சொல்லிட்டு வர்றாரு. உன்னை காப்பாத்துறதுக்காக நான் வந்தேன், என்னுடைய பிழை போக்குவதற்காக வந்தேன். நீ இவ்வளவு நாளா நல்லா அரக்கரோட நல்லா இருந்திருக்கிற, இப்ப எதுக்கு வந்த, மறுபடியும் நான் ஏத்துப்பேன் வந்தியா? நீ பெண் குலத்துக்கே பெருமை தருபவளாக இல்லை, நீ தரையில பிறந்ததுனால புழு மாதிரி பிறந்ததுனால அந்த புத்தி தான் உனக்கு இருக்கு. இப்பெல்லாம் திட்டிவிட்டு கடைசியா என்ன சொல்றாரு, யான் யான் இயம்புவது. இனிமே நான் என்ன சொல்றது, இந்த பாட்டை விட்டுட்டேன் சொல்றேன். யான் யான் இயம்புவது, இனிமே நான் என்ன சொல்றது? உணர்வை ஈடற செய்தியான் என்றது உன் ஒழுக்க செய்தியால். அதாவது உன்னுடைய ஒழுக்க செய்தி, நீ இருந்த அந்த ஒழுக்கம் என் உணர்வுகளை அடியோடு வெட்டி விட்டது. சாதியால் அன்று எனின் தக்கது ஓர் நெறி போதியால். சாதியால், நீ சாதி, நான் நினைக்கிறது தப்புன்னு நீ சாதித்து காட்டு. அன்று எனின் தக்கது ஓர் நெறி போதியால். தக்கது ஓர் நெறி போதியால்னா உனக்கு என்ன வழியில போகணுமோ அந்த வழியில நீ போய்க்க. இனிமே நான் என்ன யாது யான் என்போது, இனிமே நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீ உன்னுடைய ஒழுக்க செய்தியை பார்த்து என் மனசு அப்படியே ஒடிந்து போய்விட்டது, என் உணர்வுகள் அற்று போய்விட்டன. சாதியால், நீ அதை சாதித்து காட்டு, தப்புன்னு நீ சாதித்து காட்டு. இல்லையா, நீ உன்னுடைய நெறியை பார்த்து கொண்டு போதியால், நீ உன் நெறியை பார்த்து கொண்டு எந்த வழியோ உனக்கு பிடிச்ச வழியில நீ போ அப்படின்னு ராமர் சொல்லிடுறாரு முதல்ல. அதை கேட்டுத்தான் சீதையை இப்படி எல்லாம் பேசுகிறாள். பேசி விட்டு கடைசியா என்ன சொல்லுகிறாள், இனிமே நான் என்ன பண்ண வேண்டியிருக்கு, இனிமே சாதியால்னு சொல்லிட்டேன், இனிமே நான் என்ன பண்ண வேண்டியிருக்கு, இனிமேல் நான் இறக்க வேண்டியதுதான் ஒரே பாக்கி என்று சொல்லுகிறார். இறக்க வேண்டியதுதான் ஒரே வழி என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு உடனே லக்குவனை பார்த்து, நீ உடனே அந்த தீயை மூட்டு என்று சொல்லுகிறார். இடு தீ, லக்குவனை பார்த்து இடு தீ என்கிறார். லக்குவன் உடனே அதிர்ந்து போய் என்ன பண்றது தெரியல, எல்லாரும் அப்படியே ஷாக்கா நினைக்கிறாங்க.
லக்குவன் உடனே அதிர்ந்து போய் ராமனை பார்க்கிறான், கடைக்கண்ணால் நோக்கிறான், ஒண்ணுமே சொல்லல அவன். ராமன் வந்து உடனே தீயை மூட்டு என்று அவன் கண்ணால் குறிப்பு காட்டுகிறான். உடனே அவன் தீயை மூட்டுகிறான். கம்பர் எழுதுகிறார், இளையவன் தன்னை அழைத்து இடுது தீ என சீதை சொல்ல, இளையவன் தன்னை அழைத்து இடுது தீ என சொல்ல, வளை ஒளி முன் கையால் வாயின் கூறினாள். வளை ஒளி முன் கையால் சீதை வாயின் கூறினாள், சொன்னான். உழைவுறு மனத்தவன் உலகம் யாவுக்கும் கலைகளை தொழ. அதாவது உழைவுறு மனத்தவன் யாரு? லக்குவன். அவன் மனசு அப்படியே கலங்குது. அவன் உலகம் யாவுக்கும் கலைகனை தொலை. உலகத்தினுடைய அத்தனை உயிர்களுக்கும் காப்பாளனாக இருக்கக்கூடிய ராமனை பார்க்க அவன் கண்ணின் கூறினான். யாரு? ராமன் கண்ணுல சொல்றான், இடு நெருப்ப கூட்டு என்று அவன் கண்ணால் இளையவனுக்கு சொல்லுகிறான். சொன்ன உடனே அவன் வந்து உடனே தீயை கூட்டுகிறான். உடனே இவன் இறங்கிடுறான். சீதை இறங்கி விடுகிறாள். இறங்கின உடனே உள்ள போய் சீதை கத்துவான்னு பார்த்தா அக்கினி தேவன் கத்தி வெளியே வர்றான். அக்கினி தேவனுடைய உடம்பெல்லாம் கருகி போயிருக்கிறதா காண்பிக்கிறார் கண்பர். தன் மேனி கருகிய அக்கினி தேவன் கையிலே சீதையை தூக்கி கொண்டு வெளியே வருகிறார். மேனி கருகிய அவருடைய கற்புத்தி அக்கினி தேவனையே சுட்டு விட்டது. ஆகவே மேனி கருகிய அக்கினி தேவன் சீதையை தூக்கி கொண்டு அந்த அக்கினியிலிருந்து வெளியே வருகிறான். வெளியே வந்து ராமன்ட்ட எல்லாம் சொல்றான், இவளுடைய கற்புக்கு ஈடினே இல்லை, இவள் பெய்யுமே மழை, இவளைக்கு நீ தண்டித்தால் மழையே இந்த உலகத்துல பெய்யாது, புவி பிளப்பது அன்றி செய்யுமே, புவி பிளந்து போய்விடும், அறம் நெறியில் செல்லாது, உலகு உய்யாது. ஏனென்றால் இவளுடைய கற்பு சந்தேகப்படுவதற்கு அப்பாற்பட்டது அக்னி தேவன் சொல்லுகிறார். சொன்ன உடனே ராமன் வந்து அதற்கு பிறகு ஏற்றுக்கொள்கிறார். என்ன சொல்லி ஏற்றுக்கொள்கிறான்னா, அந்த உலகத்தில் உள்ள அத்தனை தீமைகளையும் அழிக்கக்கூடியவன் நீ, எல்லாவற்றுக்கும் சாட்சியாக இருக்கிறவன், இறுதி சாட்சியாக இருக்கிறவன் அக்கினி. ஆக நீயே சொல்லுவதால் அவளை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், என்னுடைய அன்பு பழையபடியே இருக்கிறது என்று சொல்லி ராமன் ஏற்றுக்கொள்ளுகிறார். அழிப்பு இல சான்றி நீ உலகுக்கு ஆதலால், உலகத்துக்கே நீதான் சான்று ஆதலால், இழிப்பு இல சொல்லி இவளை யாதும் ஒரு பழிப்பு இழல் என்றனை, இவள் வந்து எந்த ஒரு பழியும் இல்லாதவள் என்று நீ சொன்னாய், ஆகவே இனி இவள் கழிப்பிலல், இவளை நான் கழிக்க மாட்டேன், இவளை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி ராமன் சீதையை ஏற்றுக்கொள்கிறான். ஏற்றுக்கொண்டவுடன் தேவர்கள் வந்து எல்லோரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். மகிழ்ச்சி அடைஞ்ச உடனே பிரம்மதேவன்கிட்ட போய் எல்லாம் வேண்டிக்கிறார்கள். உடனே பிரம்மதேவன் சிவபெருமான் எல்லாம் வந்து ராமனிடம் நீ யார் உண்மையிலே என்று அவனிடம் சொல்லுகிறார்கள். அவனுடைய உண்மையை, அவனுடைய ராமனுக்கு அவருடைய அந்த அவதாரத்தன்மையை எடுத்து சொல்லுகிறார்கள். இந்த சமயத்துல சிவபெருமான் என்ன சொல்றாரு, தசரதனை போய் எழுப்பி நீ போய் ராமனுக்கு வந்து போய் அவனுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுத்துருவான், அவனை வந்து அவனுக்கு நல்லது சொல்லு என்று சொல்லி அனுப்புகிறார். தசரதன் உடனே வானத்திலிருந்து இறங்கி வருகிறான். தசரதனை வந்த உடனே சீதை போய் அவனை வணங்குகிறாள். வணங்கின உடனே தசரதன் சீதைக்கு சமாதானம் சொல்றான். சீதைக்கு சமாதானம், என்னதான் இருந்தாலும் பையன் இப்படி பண்ணது தப்பு தானே, ஆகவே மருமகள்கிட்ட நீ கோச்சிக்காதம்மா என்று சொல்லுகிறான், சமாதானம் சொல்கிறான். என்ன சொல்கிறான் என்று சொன்னால், பொன்னை தீயிடை பெய்தல் அப்பொன்னுடைய தூய்மை தன்னை காட்டுதற்கு. தங்கத்தை வந்து நெருப்புல போய் சுடுறது எதுக்கு சொல்றான்? தங்கத்தை வந்து நெருப்புல சுட்டா தங்கம் கரைஞ்சா போயிடும், போகாது. அதனுடைய தூய்மை எப்படின்னு சுட்டாதான் தெரியும். ஆகவே பொன்னை சுடுவது அதனுடைய தூய்மையை காட்டுவதற்கு. ஆகவே உன்னை காட்டினான் கற்பினுக்கு அரசி என்று உலகில், நீ கற்பினுக்கு அரசி என்று உலகத்துக்கு தெரியணுங்கிறதுக்காகத்தான் என் பையன் இதை காமிச்சான். பின்னை காட்டுவது அரியது, ஏன்னா இதற்கு அப்புறம் காமிக்க முடியாது. இப்ப விட்டுட்டு நான் போய் அயோத்தியில போய் பண்ண முடியுமா? அதை பண்ண முடியாது. இப்பவே இந்த கணத்திலே இலங்கையிலிருந்து நீ வந்த அந்த சமயத்திலே உன்னுடைய அந்த கற்பின் பெருமையை நிலைநிறுத்தினால்தான் அது தகும் என்பதற்காக என் பையன் இதை சொன்னாப்பா, நீ வந்து தப்பா நினைச்சுக்காத என்று சொல்லி தசரதன் சொல்லுவதாக கம்பர் சிந்திச்சு எழுதுறாரு. அந்த இடத்துல ஆச்சரியமா இருக்கு. தசரதன் இறங்கி இந்த சமாதானத்தை சீதைக்கு சொல்லுகிறான். அற்புதமான ஓமை. பொன்னை தீயிடை பெய்தல் அப்பொன்னுடைய தூய்மை தன்னை காட்டுதற்கு என்பது மனக்கொள். தகுதி உன்னை காட்டினன் கற்பினுக்கு அரசி என்று உலகில், பின்னை காட்டுவது அரியது என்று எண்ணி இப்பெரியோன் சொன்னான். அந்த என் பையன் பெரிய வந்து அதனாலதான் அதை செஞ்சான் என்று அவன் சொல்லுகிறான். சொன்ன உடனே ராமன் போய் கட்டி பிடிச்சு அழுகுறான். அவனே தசரதன் வந்து ராமனை கட்டி கொள்கிறான். உடனே உனக்கு என்னப்பா வேணும் என்று கேட்கிறான். யாரு? தசரதன் கேட்கிறான். உனக்கு
யான் உனக்கு ஈவது ஒன்று கூறுதி உயர்குணத்தோய் என தசரதன் கேட்கிறான். கேட்ட உடனே ராமர் சொல்லுகிறார், அதாவது உங்களை பார்த்ததே எனக்கு பெரிய ஒரு இது. ஆனாலும் நீங்க என்கிட்ட ஒண்ணு கேட்கறதுனால நான் உங்களை ஒண்ணு கேட்கிறேன். ஒரு அர்த்தமான காட்சி. ஆயினும் உனக்கு அமைந்தது ஒன்று உரை என அழகன், யாரு? ராமன், தீயள் என்று நீ துறந்த என் தெய்வமும் மகனும் தாயும் தம்பியும் ஆம் வரம் தருக. அப்பா, நான் உங்களை பார்த்ததே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. வானத்துல உங்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க நேரா இப்பவே பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குது. எனக்கு அதுவே பெரிய மகிழ்ச்சி என்று சொல்லுகிறான் ராமன். இல்ல இல்ல, உனக்கு ஏதாவது வேணும், ஆயினும் ஏதாவது ஒண்ணு வேணும்னா நீ என்ன கேளு, உனக்கு அமைந்தது ஒன்று உரை, உனக்கு வேண்டியது ஒண்ணு சொல்லு என்று சொல்ல உடனே ராமன் என்ன கேட்கிறாரு? தீயள் என்று நீ துறந்த, தீயவள் என்று நீ சொல்லிட்டு போனீங்க இல்லையா, கைகை, பரதன், இவ ரெண்டு பேரையும் தாயும் தம்பியும் ஆகும் வரத்தை தருக என்று கேட்கிறார். ஒரு ரொம்ப நுட்பமான ஒரு பாட்டு இது. அதாவது கம்பன் ஒரு கவி சக்கரவர்த்திங்கிறதுக்கு எத்தனையோ பாட்டுல இது ஒரு எடுத்துக்காட்டான பாட்டு. அப்ப சொல்றேன் கேளுங்க. ஆயினும் உனக்கு அமைந்தது ஒன்று உரை என, ஆனாலும் உனக்கு வேண்டுகிறது ஒன்று சொல்லு என்று சொல்ல அழகன், யாரு? அழகன் ராமன். தீயள் என்று நீ துறந்த தெய்வமும் மகனும் என்றார். அதாவது தீயள் என்று நீ சொன்ன என் அம்மாவும் என் தம்பியும் தாயும் தம்பியும் ஆகும் வரம் தருக என்று அவர் கேட்கல. என்ன சொல்றான்? தெய்வமும் மகனும் சொல்றான். ஏன்னா அப்பா சொல்லிட்டாரு, இவ என் மனைவி இல்லைன்னா அப்ப கைகை அந்த சமயத்துல இவனுக்கு தாயும் இல்லாதவளாக ஆகி விடுகிறாள், பரதனும் தம்பியும் இல்லாதவனாக ஆகி விடுகிறான். வரம் கேட்கும் போது என் தாயையும் தம்பியையும் மறுபடி தாயும் தம்பியா தருகன்னு கேட்க முடியாது. ஆகவே என்ன சொல்லுகிறான்? அவள் தெய்வம், அந்த தெய்வத்தையும் அவள் மகனையும் எனக்கு தாயாகவும் தம்பியாகவும் மீண்டும் தருகன்னு கேட்க. எப்படி போறாரு பாருங்க அந்த வார்த்தையை. தெய்வம், ஏன் கைகையை தெய்வம்னு சொல்றாரு? வெறும் ராமனாக வில்லுல மண்ணுண்டைய வச்சு கூனிய மட்டுமே அடிச்சு கொண்டிருந்த ராமனை, போய் அதிகபட்சம் போய் மிதிலையில போய் சீதையை கட்டி கொண்டு வந்த ராமனை, தாடகை வென்ற ராமனை, இப்படி அகில உலக சக்கரவர்த்தியாக இப்படி எல்லாரையும் சேர்த்து கொண்டு ஒரு பாச பட்டாளத்தையே சேர்த்து கொண்டு வந்த ராமனாக உயர்த்தியது யாரு? கைகையின. ஆகவே அவளை தெய்வம் என்று சொல்கிறார். அது தெளிவா சொன்னான்னு தெரியல, நல்லா கவனிங்க. தீயள் என்று நீ துறந்த தெய்வமும் மகனும், தாயும் தம்பியும் சொல்லல, தீயல் என்று சொன்ன தெய்வமும் மகனும் தாயும் தம்பியுமாக வரத்தை தா என்று கேட்கிறான். கேட்ட உடனே தசரதனும் கோபம் தான் போயிடுச்சு. வெளியே போகணும், மேல போனோம்னா கோபம் போயிடும் இல்லையா, அவரும் அதுக்கு அருள்கிறார். அருந்த உடனே மகிழ்ச்சியாக அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். கைகேயின் பால் தசரதன் வச்சிருந்த சினம் தீர்ந்து விடுகிறது. இப்போ தேவர்கள் எல்லாம் சந்தோஷப்படுறாங்களாம். அங்கேயே ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு கம்பர். என்ன சொல்லுகிறாருன்னா, அப்பவும் 2 வரம், இப்பவும் 2 வரம். கைகேயி கேட்டது 2 வரம். என்ன வரம் கேட்டாங்க? தசரதன் கொடுத்தா 2 கொடுப்பாரு வரம். அங்கே 2 வரம் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? ராமனை காட்டுக்கு போறது தசரதன் அவர் கேட்டா உடனே அந்த 2 வரத்தை கொடுத்தாரு. இங்கே ராமர் 2 வரம் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? தாயாகவும் தம்பியாகவும் தான் கேட்கிறாரு. இங்கேயும் 2 வரம் கொடுக்குறாரு. அப்ப தசரதர் எப்பவுமே எல்லாம் 2 தான் கொடுக்கிறவர் என்று சொல்லி தேவர்கள் சொல்லுகிறார்களாம். அப்படி 2 வரங்களை கொடுத்தான் என்று எழுதுகிறான். அதற்கு பிறகு எல்லோரும் தேவர்கள்லாம் வீரா உனக்கு என்ன வர வேணும்னு கேட்கிறாங்க. உடனே ராமர் எல்லாருக்கும் இந்த வானரங்கள் எனக்கு ரொம்ப உதவி பண்ணார்கள், இவர்கள் போகிற வழியெல்லாம் நிறைய பழங்கள் இருக்கிற மாதிரி, அவர்கள் எப்பொழுதும் உணவுக்கு பஞ்சம் இல்லாத மாதிரி இருக்கணும் நீங்க என்று சொல்லுகிறார்கள். சொல்லி வரம் கேட்கிறான், அவர்கள் கொடுக்கிறார்கள். உடனே தான் அப்ப ஞாபகம் வருது, ஆகா 12 வருஷம் ஆகி போச்சு, நம்ம பரதனை போய் பார்க்கணுமே இருக்கப்போ நாங்க எல்லாம் போகணுமே, நடந்து போய் மறுபடி போனா 14 வருஷத்துல போக முடியாது, ஏதாவது வேற வழி இருக்கா என்று கேட்கிறார் ராமர். உடனே வீடன் கவலைப்படாதீங்க, இந்த புட்பக விமானம் இருக்கு. புட்பக விமானம்னா அந்த காலத்துல இருக்கக்கூடிய பெரிய விமானம் மாதிரி, இந்த நம்ம சாற்று விமானம் மாதிரி. ஐயா இருக்காங்க, இந்த ஆர்சி குமரன் ஐயா தெரியும், அவங்களுக்கு தெரியாத விமானப்படையில இருந்தவங்க. சின்ன விமானம் பெரிய விமானம் மாதிரி, நல்ல பெரிய விமானம், கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேர் கூட்டு போற மாதிரி. அந்த மாதிரி புஷ்ப விமானம் வீடன் கொடுத்த புஷ்ப விமானம் இப்ப இருக்க விமானத்தை காட்டிலும் பல மடங்கு இருக்கும் போல இருக்கு.
அந்த மாதிரி விமானம் புஷ்ப விமானம். அதுல என்ன ஏன் சொல்றேன்னா, யாரெல்லாம் ஏத்திட்டு போறாரு தெரியுமா ராமரு? முதல்ல அவர் ஏறிக்கிறாரு, மனைவி ஏத்திக்கிறாரு, தம்பி ஏத்திக்கிறாரு, அப்புறம் வீரன் ஏத்திக்கிறாரு, அனுமன் இவங்க எல்லாம் ஏத்திக்கிறாரு, வானர கூட்டம் அவ்வளவு பேரை ஏத்திக்கிறாரு. அது சும்மா ஏத்திக்கல, அவங்க எல்லாம் மனிதர்களாக மாற்றி. ஏன்னா எல்லாம் குரங்கு போய் இறங்கிடுச்சுன்னா அயோத்தியில பயந்துருவாங்க இல்லையா? ஆகவே அவர்கள் அத்தனை பேரை மனிதர்களாக மாற்றி அந்த விமானத்தில் ஏற்றிக்கொண்டு அங்கிருந்து வர்றாரு. வருகிற பொழுது குகனை பார்க்கிறாரு. குகனை பார்த்து குகனையும் அவனையும் கூட்டிக்கிட்டு பரத்வாச ஆசிரமத்துக்கு வருகிறார்கள். வந்து பரத்வாச ஆசிரமம் வரும்போது பரத்வாசர் கூப்பிட்டு விருந்து உண்டு தான் போகணும்னு சொன்னோடனே அவருக்கு விருந்து நடக்குது, எல்லாருக்கும் விருந்து நடக்குது, எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த சமயத்துல அப்படியே கேமரா கம்பர் அப்படியே டப்புன்னு இங்கே திருப்புறாரு, இங்கே நந்தியாசிரமத்துக்கு திருப்புறாரு. அங்கே நம்மால பரதன் இவங்க விட்டா ஆளாளி இவங்க தீ மூட்டை தான் தெரியும் போல இருக்கு. அங்கேதான் ஒரு தீ இப்ப அடைஞ்சுன்னா இங்கே ஒரு தீ ஆரம்பிச்சிருச்சு. இங்க பரதன் இன்னொரு தீ ஆரம்பிச்சிடறான். அங்க நான் தீயில குதிக்க போறேன் அப்படின்னு. 14 வருஷம் ஆகி போச்சு, எங்க அண்ணன் வரல. ஐயா நான் பேசுறது கேக்குதா? 14 வருடம் ஐயா கேக்குதா? கேக்குது கேக்குது. 14 வருடம் ஆகி போச்சு, எங்க அண்ணன் வரலன்ட்டு இங்க தீ வச்சிடறான். அப்பதான் இங்க சீதை தீ முடிஞ்சுச்சுன்னா இங்க ஒரு தீ ஆரம்பிச்சிருச்சு. உடனே பரதன் போயிட்டு அங்க விடுறதுக்கு முயற்சி பண்றாரு. அப்போ வந்து அருமையாக காமிக்கிறார் கம்பர். கோசலை வந்து தடுக்கிறார். கைகேயி வரவே இல்லை, கோசலை வந்து தடுக்கிறார். ஒரு அற்புதமா சொல்றான். சொல்றான்னா, மண் இழைத்ததும் மைந்தன் இழைத்ததும் முன் இழைத்த விதியின் முயற்சியால் பின் இழைத்ததும். மண் இழைத்ததும் யார்? மன்னன் தசரதன் செத்ததும். மைந்தன் இழைத்ததும் நம்மளுடைய மைந்தன் ராமன் காட்டுக்கு போனதும். பின் இழைத்ததும். இப்ப பின் இழைத்தது என்ன? இன்னும் ராமன் வரல, 14 வருஷம் முடிஞ்சுன்னா வரல. இதெல்லாம் முன் இழைத்த விதியின் முயற்சியால், முன்பாகவே எழுதப்பட்ட விதியினுடைய முயற்சி. இந்த விதியினால இது நடந்துச்சு, அதை நம்ம தடுக்க முடியாது. இப்பெற்றியால் என் இழைத்தன என் மகனே, நீ என்னப்பா பண்ணிட்டு இருக்காங்கிட்டு நீ ஒரு பிரச்சனையை பண்ற. இதெல்லாம் இந்த பிரச்சனை எல்லாம் விதி பண்ணிச்சு. இது இப்படி இருக்கும்போது நீ என்னப்பா ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க என் மகனே என்று கோசலை வந்து தடுக்கிறார். அதெல்லாம் நம்மளால தடுக்க முடியல. அப்பா இருந்தது தடுக்க முடியல, தம்பி போன அண்ணன் போனதை தடுக்க முடியல. இப்ப அவன் திரும்பி வர்றது நம்ம கையில இல்லை. இதெல்லாம் விதி பண்ற வேலை. இந்த பிரச்சனையே பெரும் பிரச்சனையா இருக்கு, கலவரை கொடுக்கிற பொழுது நீ என்னப்பா புதுசா ஒண்ணு பண்ணி கொண்டிருக்கிறாய், உன்னுடைய முயற்சியா நீ ஏன் இந்த ஒரு பிரச்சனையை செய்கிறாய் என்று வந்து கோசலை கேட்கிறார். கம்பர் எழுதுறா பாருங்க, எப்படி எழுதுறா பாருங்க. அப்பதான் ஒரு அற்புதமான பாட்டு, நம்மளாம் தெரிஞ்ச பாட்டு தான். எண்ணில் கோடி ராமர்கள் எண்ணினும் அண்ணலின் அருளுக்கு அருகா வரும். அம்மாவே சொல்றா, ராமனை பெற்ற அம்மாவே சொல்றா, தம்பி எண்ணில்லாத கோடி ராமர்கள் வந்தாலும் உனக்கு ஈக்குவல் ஆக மாட்டா தம்பி. அதாவது இந்த ராமாயணம் வந்து அப்படியே ஒரு பாச படலம். அது பாச பிழிவுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வானத்தை போலன்னு ஒரு படம் எடுத்தாரு விக்ரமன். அந்த படத்துல வில்லனே கிடையாது. கபிலன் ஐயா பாத்தீங்களா? அந்த படத்துல வில்லனே கிடையாது, எல்லாரும் நல்லவனா இருப்பாங்க அந்த படத்துல. அந்த மாதிரி ராமாயணத்துல வந்து அவ்வளவு நல்ல நல்ல பாத்திரங்கள், நல்ல நல்ல கருத்துக்கள், அதாவது இன்னைக்கு எல்லா ஊர்லயும் கதையை பேசக்கூடாது, இந்த கதையில் இருக்கக்கூடிய அந்த நுணுக்கமான செய்திகளை பேசணும். இங்க பாருங்க, அதாவது ராமனை பெற்ற கோசலை தன் ஓரகத்தி, தன்னுடைய என்ன சொல்லுவாங்க சக்களத்தி இல்லையா, ஊரகத்தி யாரு கைகை, அவளுடைய மகனை சொல்றா, எண்ணில் கோடி ராமர்கள் ஆனாலும் உனக்கு ஒருத்தனுக்கு ஈடாக மாட்டாங்கப்பா, அப்படிப்பட்ட குணவான் நீ என்று சொல்கிறார். புண்ணியம் எனும் நின் உயிர் போயினால், ஒரு உயிர் போச்சுன்னா அந்த உலகத்துல எந்த உயிரா வாழுமாடா, எந்த உயிரா உயிரோட இருக்குமா? ஏன்னா அப்படிப்பட்ட புண்ணியம் நீ, உன் உயிர் போச்சுன்னா உன் உயிர் ஒரு ஆள் உயிர் போறாங்க, உலகத்துல எல்லா உயிரும் இறந்து போய்விடும், ஆகவே இதை செய்யாதே என்று சொல்லி கோசலை தடுக்கிறார். இந்த சமயத்துலதான் இருந்தாலும் பரதன் வந்து தீயனை எழுப்பி சுத்திக்கிட்டு வந்து உள்ள போறான். விழுந்த உடனே அனுமன் நேரா வந்து, இன்னும் போல 5 நாளிகை, இன்னும் நாளிகை என் 5 உள்ளது ஐயா. ஐயா 5 நாளிகை இருக்கு ஐயா, அவசரப்படாதீங்க அவசரப்படாதீங்க. எல்லா இடத்துலயும் போய் எல்லாரையும் தடுக்கிறது காப்பாத்துறது அனுமன் தான். அனுமன் மாதிரி ஒரு ஆளு இன்னும் 5 நாளிகை இருக்கு, விழுந்துடாதீங்க விழுந்துடாதீங்க என்று சொல்லி, அது நான் பொய் சொல்லல, சொல்றது உண்மையா, அது வந்து நான் சொன்னது தவறாக இருந்தால் இந்த எரியில நானே விழுந்துடுறேன், தயவு செஞ்சு பொறுங்க என்று சொல்லி, நீ யாருப்பா என்று கேட்டவுடன் அவனுடைய இதை காமிக்கிறான், அந்த மோதிரத்தை காமிக்கிறான், கட்டி தழுவி கொள்கிறான். பரதனை உட்கார வச்சு எல்லா கதையையும் அனுமர் சொல்லுகிறார். 5 நாளைக்கே போக்கணும் இல்லையா, ஆகவே எல்லா கதையையும் சொல்லுகிறார். சொல்லி
இந்த சமயத்துல அவனை கூட்டிக் கொண்டு எல்லாரும் ஆஹ் இல்ல இந்த வருகிற அப்புறம் இந்த மாதிரி சொல்லிக் கொண்டிருக்க போது ராமன் இங்க வந்து குகனை பார்க்கிறார், குகனை தழுவிக்கிறார், குகனை ஏற்றி கொண்டு நேரா வருகிறார். வருகிற பொழுது பரதன் வந்து நந்தியா கிராமத்துக்கு வந்துறார், நந்தி கிராமத்துக்கு வருகிறார். வந்தப்போ ராமன் வந்து பார்க்கிறான். ராமன் வருகிற பொழுது பரதனுக்கு ராமனை அனுமன் காமிக்கிறான். தம்பிக்கு அண்ணனை அனுமன் காமிக்கிற அளவுக்கு இருக்கார் ராமன். ஏன்னா காட்டுக்கு போய் என்னத்தை சாப்பிட்டு இருப்பாரு, ஆளு நொந்து நூலா போய் வந்திருப்பாரா. அந்த சமயத்துல அடையாளம் காமிக்கிறார் யாரு, அனுமன் வந்து பரதனுக்கு சொல்லுகிறான். அந்த அவ்வளவு பெரிய கூட்டத்துல அந்த பாருங்க இருக்கார் ராமன் சொல்லிட்டு சொன்ன உடனே பரதன் எப்படி பார்த்தானா, தன்னுடைய அப்பா மாதிரியே பார்த்தானா. ஊனுடை யாக்கை விட்டு உண்மை வேண்டிய வானுடை தந்தையார் வரவு கண்டன. உலகத்துல யாக்கையை தன்னுடைய உடம்பை விட்டுட்டு விண்ணுக்கு போன வான் உடை தந்தையார் வரவு, தசரதனே வந்த மாதிரி காணிடை போகிய கமலை கண்ணனை, காட்டுக்கு போன கமலக்கண்ணனாகிய ராமனை, தான் உடை உயிரினை, தன்னுடைய உயிர் அந்த ராமனை தம்பி நோக்கினான். அப்பாவே வர்ற மாதிரி ராமனை வந்து பார்த்தானா பரதன். அடுத்து போடுறார் கம்பர். உடனே இங்க காமிச்சிட்டு உடனே ராமர் தேவர் அனுமன் தம்பி ஒரே தாவி போட்டு ராமர்கிட்ட போறாரு. போயிட்டு அங்க பாருங்க பரதன் என்று சொல்லுகிறார். உடனே ராமன் வந்து அனுமனை பாராட்டிட்டு பரதனை பாக்குறாராம். பரதனை பாக்குறது எப்படி சொல்றாரு கம்பர்னா, மறுபடியும் தான் தந்தையை அவர் பாக்குற மாதிரி பாக்குறாராம். காட்டினன் மாருதி கண்ணின் கண்ட தோட்டு அலர் தெரியலாம் நிலைமை சொல்லுங்கால், ஓட்டிய மானத்துள் உயிரின் தந்தையார் கூட்டு உரு கண்டன தன்மை கூடினான். அந்த அந்த அவனை வந்து மாருதி காட்டப்போ அந்த ராமன் பார்த்த அந்த தன்மையை சொல்லுங்கால் எப்படி இருந்துச்சுன்னா, தன்னுடைய தந்தை தசரதனை மீண்டும் பார்த்தது போல் இருந்ததா ராமனுக்கு. அப்போ பரதனுக்கு ராமனை பார்த்தா அப்பா மாதிரி இருக்கு, ராமனுக்கு பரதனை பார்த்தா அப்பா மாதிரி இருக்கு. எப்பேற்பட்ட ஒரு பாசம் பாருங்க. அப்ப அதாவது ஒருத்தர் மிஞ்சிறான். அந்த மாதிரி ஒரு ஒரு அற்புதமான ஒரு காட்சியை அங்கே கம்பர் காமிக்கிறார். பரதனை தந்தையாக ராமன் காணவும், ராமனை தந்தையாக பரதவன் காணவும், இப்படி ஒருவருக்கொருவர் ஒன்றுக்குள்ள புகுந்த மாதிரி அவர்களுடைய அந்த காட்சியை இங்கே காமிக்கிறார். உடனே எல்லா சேனைகளும் உடனே வந்து நந்தி கிராமத்தை வந்து அடைகின்றன. சிவிகையில் ராமன் இருக்கிறான் என்று இந்த படலம் முடிகிறது. அப்படி மீட்சி படலத்துல மீட்டு சீதையை சிறையிலிருந்து மீட்டு கொண்டு வந்து அவளுக்கு ஒரு அக்னி பரீட்சை நடத்தி அவளுடைய கற்பின் புனிதத்தை அகில உலகத்திற்கும் காட்டி அவளை மிகுந்த மகிழ்ச்சியோடு ராமன் ஏற்றுக்கொண்டு தனக்கு உதவிய எவரையும் விட்டு விடாமல் அத்தனை வானரங்களையும் வருகிற பொழுது, சீதையோட வருகிற பொழுது எல்லாத்தையும் காமிக்கிறார். ராமர் காமிக்கிறார். இங்கேதான் இந்த சுக்ரீவனை பார்த்தேன், இங்கேதான் நாங்க பாலம் கட்டணும், அந்த பாரு இந்த பாலத்தை தான் கட்டணும், இங்கேதான் சுக்ரீவனை பார்த்தேன், இங்கேதான் கரண் கூட சண்டை நடந்துச்சு அப்படின்னு எல்லா இடத்தையும் காட்டிக்கொண்டே வருகிறார் விமானத்துல வருகிற பொழுது. இப்படி தனக்கு உதவிய அத்தனை பேரையும் தன்னோடு அழைத்து கொண்டு தன்னுடைய நாட்டை சென்று மிக மிக சுப மங்களமாக ஒரு அற்புதமான காட்சியாக இது வந்து அமைகிறது. அங்கே ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. இங்கிட்டு பரதன் வந்து நெருப்பு போற மாதிரி அதையும் வந்து அனுமன் வந்து தடுத்து இருவரையும் ஒன்று சேர்க்கிறான். அதோடு இந்த மீட்சி படலம் முடிகிறது. திருமுடி சூட்டு படலம் மற்றும் விடை கொடுத்த படலம், இது ரெண்டையும் 200வது நிகழ்ச்சி, தும்பியினுடைய 200வது நிகழ்ச்சி, அடுத்த நிகழ்ச்சி. அதிலே உங்கள் பேராதரவோடும் ஆசீர்வாதத்தோடும் திருமுடி சூட்டு படலத்தையும் விடை கொடுத்த அனுப்பு படலத்தையும் 200வது நிகழ்ச்சியிலே முடித்து கம்பராமாயணத்திற்கும் நாம் விடை கொடுப்போம். தொடர்ந்து இதை சிந்திப்போம். பொதுவாக கம்பராமாயணம்ங்கிறது வெறும் கதையாக பார்க்க முடியாது. எனக்கு இந்த சமயத்துல எனக்கு தோணுது, இப்ப சொல்லுகிற பொழுது, இந்த வார்த்தை சொல்லுகிற பொழுது எனக்கு இந்த யோசனை தோணுது, இந்த ஓமை தோணுது. என்னன்னா, சில தாவரங்கள் இருக்கும், அந்த தாவரங்களுக்கு ஒரு சில பகுதிகள் மருந்தாக பயன்படும். சில தாவரங்களுக்கு இப்ப வேப்ப இலை மருந்து, கரிசலாங்கண்ணி வேறு மருந்து இல்லையா? ஆனா சில செடிகள் முழுமையுமே மருந்தாக இருக்கும். நம்முடைய அதாவது ஒரு பகுதி ஒரு நோயை குணப்படுத்தும், இன்னொரு பகுதி வந்து அவனுக்கு உடல் ஆரோக்கியத்தை திருப்பி கொடுப்பான். கம்பராமாயணம் முழுவதுமே ஒரு மருந்தை போல, ஒரு சஞ்சீவியை போல
அப்படிப்பட்ட நிறைய கருத்துக்களை, அறக்கருத்துக்களை இதை படிச்சு நம்ம வரும் பொழுது நானே எனக்குள்ள சில மாற்றங்கள் தான் வருகிறேன். அப்படியெல்லாம் நமக்கு பல்வேறு அறக்கருத்துக்களை, நல்ல ஒழுக்கங்களை போதிக்கிற இதை வெறுமனே அந்த ஒரு பெண்ணை கடத்திட்டு போனா, பெண் ஆசையினால் இறந்தான்னு சொல்றதெல்லாம் அது சும்மா அது பேதமை. அந்த ஒரு ஆசை ஒரு பெண்ணை கடத்திட்டு போனால் இறந்து போய் விடுவான் அப்படிங்கிற உண்மையைத்தான் ராமாயணம் சொல்லுதுன்னு ஒருத்தன் சொன்னான்னா அவன் பேதைன்னு அர்த்தம். எவ்வளவோ இருக்கின்றன. தம்பியை தந்தையாக அவன் பார்க்கிறான், அண்ணனை தந்தையாக அவன் பார்க்கிறான். தன்னுடைய ஓரகத்தினுடைய பிள்ளையை என் பிள்ளை மாதிரி 1000 பிள்ளைக்கு சமம் இல்லடா நீன்னு சொல்றான். தன்னுடைய அண்ணன், அதாவது அண்ணன்னா எப்பேற்பட்ட அண்ணன், எனக்கு அமெரிக்க அதிபர் மாதிரி ராவணன், அவனை எழுத்து கொண்டு வீடு வெளியே வர்றான் அறத்துக்காக, நீதிக்காக. யோசிச்சு பாத்தீங்கன்னா ராமன் காட்டுக்கு வந்துட்டான், அவனை யாரு கண்ட்ரோல் பண்றது? இப்போ நம்ம ஸ்வீடன் ராவணன் அடிச்சாச்சு, வீடனுக்கு இவன் போய் படி முடிச்சு விட்டுனான். ஏன் தம்பி அனுப்புறான்? அந்த சொன்ன வார்த்தை அது காட்டுக்கு போகணுங்கிற உத்தரவு, அந்த காட்டு அந்த 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 தர்மத்துக்குள்ளே அடங்கி இருக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு செய்திகள்லாம் இருக்குதுல்ல. அந்த முதல்ல அனுமனை காட்டு தூது அனுப்புகிறார்கள். அனுப்புனதுக்கு பிறகு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் சண்டை நடந்துருது. சண்டை ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பிச்ச உடனே அந்த கோட்டைக்கு போகிறார்கள். கோட்டைக்கு போய் நிற்கும் பொழுது மறுபடி தூது அனுப்புறான் அங்கதனை. அது தேவையே இல்லை, அந்த தூது அனுப்ப வேண்டிய தேவையே இல்லை. அந்த சமயத்திலும் போரை நிறுத்த வேண்டும், ராவணனை வீடாக அழிக்க கூடாது, எப்படியா சீதையை கொடுத்துட்டா நம்ம போயிடலாம் நினைக்கிறார் ராமர். அப்படியெல்லாம் பல்வேறு நுணுக்கமான செய்திகள் எல்லாம் இதுல இருக்கிறது. அப்படிப்பட்ட அது நிறைய ஆராய்ச்சிக்குரிய பல செய்திகள்லாம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி, தொடக்கத்தில் சொன்ன மாதிரி, ஆசாங்க ஐயா சொன்ன மாதிரி, இந்த கதை எழுதுகிற பொழுது நான் நினைக்கிறேன், இப்ப அதாவது கம்பராமாயணம் எழுதியிருப்பான். இப்ப நமக்கு இந்த காலம் வரைக்கும் இன்னைக்கு அது புகழ்பெற்றிருக்கிறது. அந்த காலத்துல பெரும் புகழ் பெற்றிருக்கணும், எல்லாரும் படிச்சிருக்கணும். படிக்கிற பொழுது அந்த வீரர்கள் மத்தியில, அவர்கள் மனங்களில், அந்த அரசர்கள் மத்தியில அறத்தை கை கொண்டு நாம் போர் செய்ய வேண்டும் என்கிற அந்த 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 உணர்வு ஊறி இருக்க வேண்டும். அதனால்தான் தமிழர்கள், சோழர்கள் அற உணர்வு மாறாமல் வென்று திரும்பினார்கள். ஐயா லிங்கராச ஐயா அவர்கள் இதை கொண்டு இன்னும் 2 நாவல் கூட எழுதலாம். இப்படி பல்வேறு செய்திகள் உள்ளதாக கம்பராமாயணம் இருக்கிறது. அது ஒரு கற்ப கனி, முழுவதுமே மருந்தாகிய ஒரு மரம். இதனை நாம் பார்ப்பதற்கு கடவுள் நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கார், காலம் நமக்கு கருணை செய்திருக்கிறது. உங்கள் அனைவருடைய பொற்பாத கமலங்களையும் மீண்டும் மீண்டும் வணங்கி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நீட்சி படலத்தை மிக அருமையாக தொடங்கி அழகாக முடித்து இருக்கின்றீர்கள். நீட்சி படலத்திலே ஒரு செய்தி, ராமன் வருவதற்கு அந்த 14 ஆண்டுகள் முடிகின்ற நேரம் நெருங்குவதற்கு இன்னும் 40 நாளிகை என்று அன்மர் கூறுவார். தாங்கள் அதை 5 எடுத்துக்கொண்டு 8 விட்டு விட்டீர்கள். 8 நாளிகை அப்படின்னு சொல்றது 40 நாளிகை. ஆமா, அதை விட்டுட்டீங்க. 8ன்னு வரும்னு நினைக்கலாம். இல்லையா, இன்னும் ஆமா 40 நாளிகை. ஆமா, இன்னும் N5 நாளிகை. ஓகே ஓகே, N5 நான் N5ன்னு நினைச்சிட்டேன். ஓகே, நல்லது, நன்றி நன்றி நன்றி. அதுல ஒரு நாளிகைங்கிறது 24 நிமிடங்கள். அப்போ 960 நிமிடங்கள் இருக்கு. அதனால அன்மன் மறுநாள் தான் ராமன் வருவாரு அப்படின்னு சொல்றாரு. நமக்கு 40 நாளிகைங்கிறது ஏதோ சின்ன காலமா தெரியுது, ஆனா மிக அது நீண்ட காலம் தான். ஏன்னா அங்க இதுல இருந்து அவர் வரணும், அந்த ஆசிரமத்துல சாப்பிட்டுட்டு அவங்க ஓய்வு எடுத்துட்டு வர்றதுக்கு மறுநாள் காலையில தான் வருவாரு அப்படிங்கிற மாதிரி அதனுடைய மீனிங் இருந்துருக்கிறார். ஆமா, ஐயா அவர்களுக்கு நன்றி. மிக சிறப்பாக அந்த மீட்சி படலத்துல பல பாடல்களை நன்றாக இருந்தாலும் காலத்தை கருதி சில பாடல்களை விட்டு சில பாடல்களை எடுத்து அந்த கோர்வை தவறாமல், அந்த கடையினுடைய ஓட்டம் தடைபடாமல் ஐயா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மிக அருமை. இனி இன்னும் 2 படங்கள் இருக்கின்றது. அடுத்த நிகழ்ச்சியோடு முடிந்து ராமனுக்கு முடிசூட்டு விட்டு நாம் எல்லாம் விடைபெறுவோம் ஆனந்தமாக என்று ஐயா கூறியிருக்கின்றார்கள். ஐயா அவர்களுக்கு நன்றி.